அதன்படிக்கு கனாக்கண்டேன் தோழி என்கிற தலைப்பிலே ஆண்டாள் ஸ்ரீ ரங்கநாதனை எப்படி திருக்கல்யாணம் செய்து கொண்டாளோ, அந்த திருக்கல்யாணத்தை கனவாக கண்டாளோ, அதை பற்றி யதாவகாசம் அடியேன் அறிந்த மட்டில் சொல்லலாம் என்று துவங்குகிறேன். அனைவரும் ஒருபுறம் கண்களை பகவான் திருமேனியிலேயே வைத்திருக்க வேண்டும். காதுகளை மட்டும் அடியேனுக்கு ஒரு மணி நேரத்துக்கு வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். இந்த உற்சவம் நடத்தப்படுவது பகவானுக்கும் பிராட்டிக்குமான திருக்கல்யாண உற்சவம். கல்யாணம் நடக்க வேண்டும் என்றால் 2 பேருக்கும் முன்னால் கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் 2 பேரும் ஒரு விசித்திரமான தம்பதி. நமக்கு உலகத்திலே மனிதர்களுக்கு கல்யாணம் நடக்கும்போது மணமகனுக்கும் மணமகளுக்கும் அதற்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்காது. ஆனால் பகவானும் பிராட்டியும் எப்போதுமே கல்யாணமான திவ்ய தம்பதிகள். நம்மையெல்லாம் தம்பதிகள்னு சொல்லுகிறோம், கணவனும் மனைவியும். ஆனால் பெருமானையும் பிராட்டியையும் மட்டும் திவ்ய தம்பதிகள் என்று அழைக்கிறோம். அப்ப அவர்களுடைய சேர்க்கை, அவர்களுடைய தாம்பத்தியத்தில் இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட திவ்யமான ஏதோ ஒரு தன்மை இருக்கிறது என்று நமக்கு தெரிகிறது. அவர்கள் இருவருமே திவ்யமானவர்கள், வைகுந்தத்திலிருந்து இங்கு இறங்கி வந்தவர்கள். அதோடு கூட அவர்களுடைய ஒற்றுமை, அவர்களுக்குள் இருக்கக்கூடிய புரிதல், அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் தகுந்தவர்களாக இருப்பது, இதையெல்லாம் பார்த்தோம் என்றால் இவனுக்கு இவள்தான், இவளுக்கு இவன்தான் என்று அனைவருமே சொல்லலாம். அப்படி அபிமத அனுரூப தாம்பத்தியம் என்று சொல்லுவார்கள். அபிமதம் என்று சொன்னால் கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் பிடித்தவர்களாக இருக்க வேண்டும். அனுரூபம் என்று சொன்னால் கணவனுக்கு தகுந்தவளாக மனைவி இருக்கணும், மனைவிக்கு தகுந்தவனாக அந்த கணவன் இருக்க வேண்டும். ஹனுமான் சுந்தரகாண்டத்தில் லங்கையை சென்று அடைகிறார். சீதைக்காக எங்கும் தேடி பார்த்து கடைசியில் அசோகவனத்திலே கண்டுவிடுகிறார். அப்போது அவர் மனதுக்கு வரக்கூடிய முதல் எண்ணமே துல்லியசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன லக்ஷணாம் ராகவோர்ஹதி வைதேகீம் தம் செய்யம் அசிதேக்ஷணா என்று தெரிவிக்கிறார். ராமனை தன்னுடைய மனக்கண்ணால் அப்படி முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி கொண்டாராம். சீதையை நேரடியாகவே தன்னுடைய கண்களாலே பார்த்தார். இந்த 2 பேரையும் சேர்த்து பார்த்தவுடனே இவர்களை போல ஒற்றுமை வேறு ஒருவருக்கு சொல்ல முடியாது. இவர்கள் பருவத்திலும் ஒற்றுமை, குணங்களிலும் ஒற்றுமை, அழகிலும் ஒற்றுமை, நடத்தையிலும் ஒற்றுமை, உயர்ந்த குடிப்பிறப்பிலும் ஒற்றுமை, இப்படி எல்லாமே தகுந்ததாக இருக்கிறது என்று ஹனுமான் கொண்டாடுகிறார். அதனால்தான் அவர்களை திவ்ய தம்பதிகள் என்று சொல்லுகிறோம். அவர்கள் இருவரும் ஒரு நாளும் பிரிவதே கிடையாது. அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா என்று ஸ்ரீனிவாச பெருமானை பற்றி நம்மாழ்வார் பாடுகிறார். திருமார்பல மகாலட்சுமி தாயார் அமர்ந்திருக்கிறாளே, அவள் எப்போதும் வாயால சொல்லிக்கொண்டே இருப்பாளாம், அகலகில்லேன் இறையும், ஒரு இறைப்பொழுது, ஒரு க்ஷணப்பொழுது கூட என்னால் இந்த திருமார்பை விட்டு அகல முடியாது என்று தெரிவிக்கிறார். அதில் ஒரு சந்தேகம் வரும். பொதுவாக நான் போய் ஒருத்தட்ட கேட்கும்போது 1 மணி ஆறுது, 2 மணி ஆறுது, கொஞ்சம் வெளியில போகணும் வரீர்களான்னு கேட்டால், சுவாமி வெளியில ரொம்ப வெயிலா இருக்கும், நான் வரமாட்டேன்னு சொல்லுவார்கள். அதுல 2 வகை உண்டு. ஒருத்தர் வெளியில போய் பார்த்து வெயிலா இருக்கிறதுன்னு தெரிந்து கொண்டு அப்புறம் வெளியில போக மாட்டேன்னு சொல்லுவார்கள். சிலரோ இங்கு இருந்தபடியே வெளியில வெயில் இருக்கு, நான் வரமாட்டேன்னு சொல்லிவிடுவார்கள். அதை போல பிராட்டி பகவானுடைய திருமார்பிலிருந்து என்றைக்குமே பிரிந்ததே கிடையாது. இல்லையே, அமிர்த மதனம் நடந்தது, அமுதத்துக்காக பார்க்கடலை கடைந்தார்கள், அதிலிருந்து பிராட்டி தோன்றி ஏறி அமர்ந்து கொண்டாள் என்று புராணங்கள் சொல்லுகின்றனவே நமக்கு கேள்வி ஏற்படும். அங்கேயே அதற்கு பதிலும் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ஒரு நாடகம். எப்படி நம்முடைய தாயாருக்கும் தந்தையாருக்கும் 60ஆம் கல்யாணம்னு ஒன்று நடத்தணும் இல்லையா? ஏற்கனவே கல்யாணம் ஆனவர்களுக்கு நம்ம ஆசைக்காக மறுபடியும் ஒரு முறை கல்யாணம் செய்து வைத்து பார்க்கிறோம். அதே போல பெருமானும் பிராட்டியும் எப்போதுமே வைகுந்தத்தில் தம்பதிகளாக வாழக்கூடியவர்கள். அவர்கள் இறங்கி வந்து அவ்வப்போது அவதாரங்களை செய்து ராமனும் சீதையும் திருக்கல்யாணம் செய்து கொண்டார்கள். கண்ணனும் ஆண்டாளும் திருக்கல்யாணம் செய்து கொண்டார்கள்.
அதே போல ருக்மிணி பிராட்டியும் கண்ணனும் திருக்கல்யாணம் செய்து கொண்டார்கள். இது எல்லாம் நமக்காக செய்யப்பட்ட அவதார காலத்தில் நடந்த கல்யாணம். அதுக்காக இதற்கு முன்னால் இவர்கள் திருமணமானவர்கள் அல்லர்கள் என்று சொல்லவே முடியாது. கம்பர் ராமாயணத்தில் தெரிவிக்கிறார், கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசலும் வேண்டுமோ. கண்ணனும் ராமனும் சீதையும் ஒருவருக்கொருவர் கண்களால பார்த்து கொண்டார்களாம், வாய் திறந்து பேசவே இல்லையா. ஏன் காதல் வந்தால் வாயால பேச வேண்டாமா? இந்த காலத்துலலாம் மணிக்கணக்கில் பேசிண்டே இருக்காளே, ஏன் ராமனும் சீதையும் பேசவில்லையான்னு கேட்டால், புதுசா கல்யாணமானாத்தான் நிறைய பேசணும். இவர்கள் புது தம்பதியினரே கிடையாது. கருங்கடல் பள்ளியில் ரெண்டு பேரும் பார்க்கடலில் ஒரே பாம்பு படுக்கையில் தான் சயனித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி ராமன் இறங்கி அயோத்தியிலே பிறந்தார், சீதை இறங்கி மிதிலையிலே பிறந்தாள். இப்ப ரெண்டு பேருக்கும் திருக்கல்யாணம் நடக்கிறது. அப்ப புதிதாக இவர்கள் தம்பதிகள் அல்லர்கள், ஒருத்தொருத்தர் கஞ்சாடை புரிந்து கொள்ளும் அளவுக்கு வயதான தம்பதிகள். அதே போல இன்றைய தினமும் நமக்காக இத்தனை பேரும் கூடி இந்த திருக்கல்யாணத்தை சேவிக்க வேண்டும் என்பதற்காக அன்னைக்கு ராமாவதாரத்தின் போது நாம எங்க இருந்தோம்னு தெரியாது, மிதிலையில இருந்திருப்போமான்னு சந்தேகம்தான். கிருஷ்ணாவதாரத்தில் துவாரகையிலிருந்து ருக்மிணி கல்யாணத்தை சேவிச்சோமா தெரியாது, சந்தேகம்தான். அதையெல்லாம் இழந்ததற்கு பதிலாக இன்றைக்கு நாம் வாழும் காலத்தில் அர்ச்சாமூர்த்தியாக பகவான் மறுபடியும் ஒரு முறை திருக்கல்யாணம் செய்து கொள்ளுகிறார். நித்திய கல்யாண பெருமாள்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு தினமுமே திருக்கல்யாணம் தான். திருவிடவெந்தை பெருமாளை பத்தி சொல்றோம். அதை போல நமக்காக இங்கு பெருமானம் பிராட்டியும் திருக்கல்யாணம் கண்டருளினார்கள். இது ஏதோ ஒன்று அவர்களுக்கு நடக்கிறதுன்னு பார்க்கவே வேண்டாம். இந்த ஒரு வைபவம் பகவானோடு நடக்கக்கூடிய திருக்கல்யாணம் என்பது நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் நடக்க போகிறதுன்னு நாம புரிஞ்சுக்கணும். இந்த திருக்கல்யாணம் எல்லாம் எதற்கு நாடகம் போல செய்கிறார்கள் என்றால், இந்த ஜீவாத்மா இந்த சம்சாரத்தை விட்டு வைகுந்தத்தை சென்று அடையும் போது நமக்கும் பகவானுக்கும் திருக்கல்யாணம் தான் நடக்கிறது. நாம தான் மனைவிகள், பகவான் தான் புருஷோத்தமனான ஒரே ஆண்மகன். அந்த ஆண்மகனுக்கும் நமக்கும் நடக்கும் திருக்கல்யாணம் தான் நாம் வைகுந்தத்தை அடைவதென்பது. இங்க என்னென்ன வைபவங்கள் ஒரு பிராட்டிக்கு பகவான் கொடுக்கிறாரோ, என்னென்ன மரியாதைகளை கொடுக்கிறாரோ, அதே போல ஒரு ஜீவாத்மா வைகுந்தத்தை அடையும் போது அவனுக்கு எல்லா பெருமைகளையும் கொடுத்து தனக்கு நிகராக பகவான் அமர்த்தி வைத்துக் கொள்ளுகிறார். அந்த ஒரு எண்ணம் நமக்கு வர வேண்டும். அந்த ஆசை மனதில் எப்போதும் இருக்கணும். ஒரு கல்யாணம்னு சொன்னாலே அந்த மணப்பெண்ணுக்கு முதல்ல ஆனந்தம் என்ன? கல்யாணம் நடக்கும் நாள் மட்டும் ஆனந்தம் கிடையாது. அதுக்கு முன்னால இருக்கக்கூடிய ஒரு மாசமோ 2 மாசமோ 6 மாசமோ எப்படியெல்லாம் கல்யாணம் நடக்கும், யாரெல்லாம் வருவார்கள், என்னென்ன ஆசீர்வாதங்களை செய்வார்கள், என் கணவன் எப்படி நடந்து கொள்வார், நான் அவரை எப்படி பார்த்துக் கொள்வேன், இது எல்லாத்தையும் ஒரு பெண் ஆசைப்படுவாளோ இல்லையோ. அதே போல இந்த உலகத்து ஆணை கல்யாணம் செய்து கொள்ளும் பெண்ணுக்கே இவ்வளவு ஆசை இருந்தால், கண்ணனை அன்றி அவனை தவிர யாரையுமே திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், மானிடவர்க்கென்ன பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே என்று சொல்லக்கூடியவள் ஆண்டாள் நாச்சியார். கோதை நாச்சியார் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஆவணி மாசம் ரோகிணி நட்சத்திரத்திலே வந்து அவதரித்தாள். க்ஷமிக்கணும், ஆவணி ரோகிணி கண்ணனுடைய திருநக்ஷத்திரம். ஆடிப்பூரம் எமக்காகவன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். இன்றோ திருவாடிப்பூரம், இன்னைக்கு இல்ல நாளைக்கு திருவாடிப்பூரம். நாளை சொல்ல வேண்டிய பாசுரம் இது. நமக்காக ஆண்டாள் வந்து பிறந்தாள். மற்ற எத்தனையோ ஆச்சாரியர்கள் இந்த உலகத்திலே உண்டு, எத்தனையோ ஆழ்வார்கள் இந்த உலகத்திலே உண்டு. ஆனா ஆண்டாளை போல வேறொருத்திய பார்க்கவே முடியாது. வேற எந்த ஆச்சாரியனவனாலும் நீங்க எடுத்து பாருங்க, நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், பொய்கை ஆழ்வார், நாதமுனிகள், ராமானுஷர், யாரவனாலும் எடுத்துக்கோங்க. எல்லாரும் நம்மை போல இந்த சம்சாரத்திலே இருந்தவர்களை பகவான் கட்டாட்சித்து ஆச்சாரியர்களாக ஆழ்வார்களாக ஆக்கினார். எல்லாரும் நம்மை போல இந்த உலகத்தில் இருந்தவர்கள் தான். ஆகவே ஆண்டாள் ஒருத்தி மட்டும்தான் பூதேவி நாச்சியாரானபடியால் வைகுந்தத்தில் இருந்து அங்கிருந்து வந்து பிறந்தவள். மற்ற எந்த ஆழ்வாருக்குமே அந்த பெருமை கிடையாது. குன்றாத வாழ்வான வைகுந்த வான்போகன் தன்னை இகழ்ந்து
ஆழ்வார் திருமகளாராய்னு மணவாள மாமனிகள் பாடுகிறார். வைகுந்தத்திலே எல்லா சுகபோகங்களோடும் இருந்த பூமி பிராட்டி அது அனைத்தையும் துறந்துவிட்டு நம்மை போல ஒரு மனுஷ குழந்தையாக இந்த சம்சாரத்திலே பிறந்து நமக்காக 30 பாசுரங்கள் திருப்பாவை, 143 பாசுரங்கள் நாச்சியார் திருமொழி, இது அனைத்தையும் பாடிக் கொடுத்தாள். அந்த நன்றி நமக்கு இருக்க வேண்டும். எப்பவுமே நம்மை போல இருக்கிறவர் நமக்கு உதவினார்னா அதுல ஒண்ணும் பெருமை கிடையாது. ரொம்ப உயர்ந்தவர் ஒருத்தர் நமக்காக தன்னுடைய சுகத்தை எல்லாம் இழந்து இறங்கி வந்து உதவி செய்தால் அதற்கு பெருமை தனிதான். அந்த பெருமை ஆண்டாளுக்கு மட்டுமே உண்டு. மற்ற எல்லாரும் வயதாகி பக்தர்களானவர்கள். ஆண்டாள் பிறக்கும் போதே பக்தியோடு பிறந்தவள். மற்ற எல்லாரும் பெரிய பெரிய பாசுரங்களை பாடி கஷ்டமான அர்த்தங்களை புரிய வைத்தார்கள். ஆண்டாள் எளிமையான பாசுரங்கள். திருப்பாவையை படித்தாலே நமக்கு அர்த்தம் புரியும், நாச்சியார் திருமொழியை படித்தாலே அர்த்தம் புரியும். அப்படி எளிமையான பாஷையிலே அனைவருக்கும் புரியும்படி சுருக்கமாக தெரிவித்தாள். வளவளன்னு ஆம்பளைகள் தான் சுத்தி சுத்தி வளவளன்னு பேசுவா. பெண்கள் பேச்சு எப்பவுமே சுருக்கமா இருக்குமா, கரெக்ட், எதை சரியா சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுவார்களாம். அதை போல ஆண்டாளும் 30 பாசுரங்களுக்குள்ளே நமக்கு உபதேசிக்க வேண்டிய அனைத்தையும் உபதேசித்து போனாள். அந்த ஆண்டாளுடைய திருநக்ஷத்திரம் நாளைய தினம் வருகிறது, திருவாடி பூரம். அதை முன்னிட்டு இங்கு பெருமானுக்கும் பிராட்டிக்குமான திருக்கல்யாணம். ஆண்டாள் ஒரு கனவு கண்டாள். ஆண்டாளுக்கு கண்ணனை திருக்கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைன்னு சொல்லக்கூடாது, அது ஒரு வேட்கை. அதை உடனடியாக அடைய வேண்டும். இனி கொஞ்சம் தாமதமானால் என்னால் வாழ முடியாது என்கிற அளவுக்கு ஆண்டாளுக்கு அன்பு அதிகமாகிவிட்டது. ஆனா பகவானுக்கு அந்த அன்பு போதவில்லையாம். இன்னும் ஆண்டாளுக்கு முதிர்ச்சி ஏற்பட வேண்டும், அவள் பக்தி இன்னும் கொஞ்சம் வளர வேண்டும்னு பகவான் ஆசைப்படுகிறார். அதனால ஆண்டாளுக்கு முக்தியை கொடுக்காமல், ஆனா அவளுக்கு ஒரு ஆஸ்வாசப்படுத்த வேண்டுமே, ஒரு ஆறுதலுக்காக அவருடைய கனவிலேயே கல்யாணம் நடப்பது போல ஆண்டாளுக்கு காட்டுகிறார். நமக்கு எப்பவுமே கனவில் பல விஷயங்கள் தெரியும். நேர்ல நடந்தா நன்னா இருக்கும் போல இருக்கும், ஆனா அது நேர்ல நடக்கிறது கிடையாது. கனவுல திடீர்னு நமக்கு ஏதோ ஒரு பரிசு கிடைக்கிறது, 10 கோடி ரூபாய் கிடைக்கிறது. கனவுல ஒரு நாளைக்கு நாம ராஜாவா இருக்கும். கனவுல நமக்கு நிறைய வேலைக்காரர்கள் இருக்கா, கனவுலையாவது நடக்கிறதோ இல்லையோ. அத போல ஆண்டாளுக்கு நேரடியாக கண்ணன் வந்து காட்சி கொடுக்காவிட்டாலும் கனவில் அவளுக்கு திருக்கல்யாணம் நடப்பது போல ஒவ்வொரு செயலையும் விடாமல் அவர் என்னென்ன ஆசைப்பட்டிருப்பாளோ அது அனைத்தையும் தான் கனவிலே காட்டினார். ஆண்டாளும் அந்த கனவை கண்டு தன்னுடைய தோழிகளிடத்திலே அந்த கனவை பற்றி சொல்லுகிறாள். அதுதான் நாச்சியார் திருமொழியிலே 6ஆம் திருமொழி வாரணமாயிரம் சூழ வலம் செய்து என்கிற 10 பாசுரங்கள். கொஞ்ச நாள் முன்னாடி திருமங்கல தாரணம் ஆன உடனே தேங்காயை உருட்டி சுவாமிகள் பாடியிருப்பார்கள். அதுக்குன்னு ஒரு துவனி உண்டு. அந்த துவனியில வாரணமாயிரம் சொல்லிக் கொண்டு தேங்காய் உருட்டி கண்ணனும் ஆண்டாளுமாக விளையாடி கொள்ள வேண்டும். அந்த 10 பாசுரங்கள் ஒவ்வொரு கல்யாணத்திலும் பாடப்படுகிறது. ஏன் சுவாமி, எங்களுக்குள்ள இருக்கிற கல்யாணத்தை நாங்க அனுபவித்துக் கொள்ளுகிறோம் என்னால் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும். இன்னொரு முக்கியமான அதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம் என்னமோ சம்ஸ்கிருத வேதங்கள் சடங்குகளை சொல்லுகின்றன, அதற்கும் நம்முடைய கல்யாணத்துக்கு சம்பந்தமே கிடையாது. நாம் ஏன் இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லணும்னு இப்போது ஒரு வாதம் எழுந்திருக்கிறது. அப்ப என்னைக்கோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் பாசுரங்களை பாடிய ஆண்டாள் இந்த முறையில் தான் எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுகிறாள். அவளும் சப்தபதியை பத்தி சொல்றா, அவளும் பாணி கிரகணத்தை பத்தி சொல்றா, அவளும் வலம் வருவது ஜானவாசத்தை பத்தி சொல்றா. இப்படி ஒவ்வொரு சடங்கு நாம் இன்றைக்கும் என்ன செய்கிறோமோ அதையெல்லாம் அன்றைக்கே ஆண்டாள் பாடி வைத்தாள். அதுல நாம புரிஞ்சுக்க வேண்டியது, இது நமக்கும் நடக்கும். பிராட்டிக்கு, ஸ்ரீதேவிக்கோ பூதேவிக்கோ நீலாதேவிக்கு மட்டும்தான் நடக்கும் நினைக்க வேண்டாம். இந்த வைபவம் எனக்கும் கிடைக்கும். நான் என்றைக்கு வைகுந்தம் போகிறேனோ பகவான் என்னையும் மனைவி போலே, இந்த ஜீவாத்மாவுக்கு ஆண் பெண் கணவன் மனைவி இந்த எந்த பாலுமே சேராது. ஜீவாத்மா என்பவர் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இப்ப இந்த பிறவியில அடியேன் ஆணாக பிறந்திருக்கிறேன், கடந்த பிறவியில மனுஷனா கூட இருந்திருப்பேனா தெரியாது, ஏதோ விலங்கு, அதுல என்ன பால் எதுவுமே தெரியாது. அப்ப ஆத்மாவுக்கு இது எதுவுமே பொருந்தாது. பரமாத்மாவையும் ஆண் பெண்ணுன்னு தனியா நாம உலகத்தில் சொல்வதை போல சொல்ல முடியாது. ஆனால் நம்ம 2 பேருக்கும் ஒரு தன்மை இருக்கு. பகவான் ஸ்வதந்திரன், அவரை யாரும் கேள்வி கேட்க முடியாது. நாம் பரதந்திரர்கள், அவனுக்கு அடிபணிந்தவர்கள். இந்த ஒரு பண்பை வைத்துத்தான் அவர் கணவன் நாம மனைவின்னு சொல்றோம். பகவான் ஸ்வதந்திரனானபடியாலே புருஷனுக்கான தன்மையோடு இருக்கிறார்.
அதே போல நாம் அவனுக்கு பரதந்திரர்கள், அடிபணிந்தவர்களானபடியாலே ஒரு மனைவியின் தன்மையோடு இருக்கிறோம். அப்ப அது கணவன் மனைவியை போன்ற உறவு ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆசையோடு ஆண்டாள் பாடின 10 பாசுரங்கள் தான். மற்றபடி சரித்திரத்தில் எப்படி திருக்கல்யாணம் நடந்ததுன்னு பெருசா கிடையாது. ஆண்டாள் பாசுரங்களை எல்லாம் பாடி முடித்தாள். உடனே கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. பெரியாழ்வார் வரிசையா ஒவ்வொரு அர்ச்சாவதாரத்தினுடைய பெருமையை சொல்லுகிறார். ஒவ்வொரு திவ்யதேசமாக சொல்லி, இந்த பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிறியா, இந்த பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிறியா. இந்த காலத்துல நாம வச்சுருக்கோமே, கையில வச்சுட்டு தட்டிட்டே இருக்கோம். அன்னைக்கு அவர் 108 படங்கள் வச்சிருந்தார். இதுல யாரை கல்யாணம் செய்து கொள்ளுகிறாய்னு ஒவ்வொருத்தரா கேட்க, கடைசியிலே ஆண்டாள் அனைத்தையும் பார்த்து, எனக்கு திருவரங்கநாதன் தான் தகுந்த கணவன், அவனைத்தான் கைப்பிடிப்பேன்னு முடிவெடுத்து விட்டாள். எங்க கைப்பிடிப்பது? அவர் எங்க இருக்கிறார், நாம எங்க சாதாரண மனிதர்கள், எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு தெரியாது. அன்று இரவே பெரியாழ்வாருடைய சொப்பனத்திலே பகவான் காட்சி கொடுத்தும், என்னுடைய பல்லக்கு, வாத்தியம், கோஷம், மரியாதை, மாலை அனைத்தையும் அனுப்பி வைக்கிறேன், ஆண்டாளை எழுந்துருள பண்ணிக்கொண்டு ஸ்ரீரங்கத்துக்கு வர வேண்டும் என்று ஆணையிடுகிறார். அதே போல பெரியாழ்வாரும் அழைத்து கொண்டு போய் ஆண்டாளை முன்னாடி நிறுத்தினார். ஆண்டாள் கர்ப்பகிரகத்துக்குள்ளே போய் பெருமானோடு சேர்ந்தாள், மறைந்தாள். இவ்வளவுதான் குரு பரம்பரா சரித்திரம் இருக்கிறது. அப்ப கல்யாணமே நடக்கலையானால் அந்த கல்யாணம் நடக்காததுக்கு சேர்த்துத்தான் முன்னாடி பாசுரம் பாடி வச்சிருக்கா. இப்படியெல்லாம் எனக்கு கல்யாணம் நடக்க போகிறது என்று தானே ஆண்டாள் பாடுகிறாள். அதுதான் இந்த 10 பாசுரங்கள். அதுல முதல் பாசுரம் சுருக்கமா தெரிவிக்கிறேன். முழுச எல்லா பாசுரங்களையும் அனுபவிக்க முடியாது. அளவு காலம் இருக்கும் வரையில் ஒரு சில பாசுரங்களையாவது நன்றாக, ரொம்ப சுவையான பொருள் பல பாசுரங்களிலே உள்ளது, என்னன்னு அனுபவிக்கலாம். அதுல முதல் பாசுரம், வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்னெதிர் பூரண பொற்கொடம் பூரித்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணாக்கண்டேன் தோழி நான். கண்ணன் இப்பதான் ஊருக்குள்ளே புகுந்து வருகிறார். மாப்பிள்ளை அழைப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, எங்கிருந்தோ பெரிய ஒரு வண்டியில ஏறி மாப்பிள்ளை உள்ள வரப்போறார். கண்ணன் எதிலே வந்திருப்பார்? அவர் என்ன வெறும் இடையன் தானே, இடையனுக்கு என்ன பெரிய தேரு பரிமா இதெல்லாம் இருக்குமா? ஒண்ணும் கிடையாது, நடந்து வந்திருப்பார் நினைச்சுட்டு இருப்போம். ஆண்டாள் பாடுகிறார், வாரணம் 1000 சூழ வலம் செய்து. கண்ணன் 1000 யானைகள் புடை சூழ யானை பேரிலே அமர்ந்து கொண்டு வருகிறான் ஆண்டாள் பாட்டு. கண்ணனுக்கு ஏது யானை? மிஞ்சி போனா பசுமாடு வேணா நந்தகோபர்கிட்ட நிறைய இருந்திருக்கும். யானைக்கு கண்ணன் எங்க போவார்னால், வசுதேவருக்கு யானை நிறைய சொத்து இருக்கும், அவர் க்ஷத்திரியர் தானே. வசுதேவருக்கு நந்தகோபாலனுக்கு ரொம்ப நெருக்கமான நட்பு உண்டு. நண்பன்னு சொன்னாலே நம்முடையது அவரதான் இருக்கணும், அவருடையது நம்ம தான் இருக்கணும், அப்பதானே உண்மையான நட்பு. அப்ப வசுதேவர்கிட்ட இருக்கிற எல்லா யானைகளும் நந்தகோபாலனுக்கு சொந்தம். நந்தகோபாலனிடம் இருக்கும் பசுமாடுகள் எல்லாம் வசுதேவருக்கும் சொந்தம். அதனால இப்போ ஒருத்தர் ஒரு குடும்பத்துல பிறக்கிறார், இன்னொரு குடும்பத்துல தத்து கொடுக்கறான்னு வச்சுக்கோ, 2 குடும்பத்து சொத்தும் அவருக்கு வந்து சேரும் இல்லையோ. பிறந்த வீடு அப்புறம் எங்க தத்து கொடுக்கப்பட்டாரோ 2 சொத்தும் வரப்போறது. அத போல கண்ணனுக்கு இத்தனை யானைகள் சொத்து இருந்தது. அதனால யானை பேரிலே ஏறி வருகிறார். சரி, அவர் மட்டும் வந்தா போறாதா? வாரணம் 1000ன்னு ஆண்டாள் பாடுகிறாள். எதுக்கு 1000 யானைகள்னால், கண்ணனுக்கு 1000 நண்பர்கள், கோபாலர்கள் உண்டாம். அவர்களை எல்லாம் கூட அழைச்சிட்டு வரணும் இல்லையோ. மாப்பிள்ளை வரும்போது தோழன் வர வேண்டாமா? யாரை தோழன் என்று நிர்தேசம் பண்ணுவது? ஒருத்தருக்கு சொன்னா இன்னொருத்தருக்கு மனசு வருந்த போறது, அவரை தோழன்னு சொன்னா இன்னொருத்தர் வருத்தப்பட போறார். கண்ணன் பார்த்தார், எல்லாருமே மாப்பிள்ளை தோழர்கள், 1000 பேரும் எனக்கு தோழர்கள்னு சொன்னார். சரி, தோழர்கள்னா இவர் யானை பேர்ல வருவார், மற்றவெல்லாம் கீழே நடந்துதானே வரணும். இந்த காலத்துல ஜானவாசம் பண்றா, யாரு மாப்பிள்ளையோ அவர் மட்டும் குதிரை மேல வருவார், மற்ற நண்பர்கள் எல்லாம் கீழே தான் நடந்து வரணும். ஆனா பகவானுக்கு அது மனசுல ஒப்பவே ஒப்பாது. தனக்கு ஒருவனை நண்பன், தன்னை நம்பின பக்தன்னு சொன்னால் அவனை தனக்கு நிகரா அமர வைப்பதுதான் பகவானுடைய குணம். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, ஏன் ஒரு குச்சேலர் வந்தார், தான் கீழே அமர்ந்து குச்சேலருக்கு ஆசனத்தை கொடுத்து இவர் உபசாரம் பண்ணுகிறார். யார் இருந்தாலும் தன்னுடைய பக்தனை தனக்கு கீழே வைத்து பகவான் பார்ப்பதே கிடையாது. சச்சபூஜ்யா யதாஹ்யஹம்னு வராக பெருமானுடைய வார்த்தை. என்னுடைய பக்தன் ஒருவன் இருந்தால் என்னை பூஜிக்கும் அளவுக்காவது அவனை பூஜிக்கணும்னு சொல்றார். என்னை விட உயர்வா பக்தனை வச்சிருந்தா அவர் தப்பே சொல்ல மாட்டார். பகவானுக்கு கொடுக்கும் அளவாவது பக்தனுக்கு மரியாதை கொடுக்கணுமா? அப்ப இந்த 1000 பிள்ளைகளையும் கீழே நடந்து வர சொல்ல முடியாது. நான் யானை பேர்ல வந்தா 1000 பேரு யானை பேரிலே வர வேண்டும்னு பகவானுக்கு எண்ணம். இந்த ஜீவாத்மா இங்கிருந்து வைகுந்தத்துக்கு போகிறாரோ இல்லையோ,
போன உடனே பகவான் தனக்கு நிகரான குணங்களை நமக்கு கொடுக்கிறார். அவருக்கு பசி கிடையாது, தாகம் கிடையாது, தூக்கம் வராது, அவருக்கு களைப்பு ஏற்படாது, அவருக்கு மரணம் கிடையாது, பிறப்பு கிடையாது, எந்த வியாதிகளும் கிடையாது. இதே போல தன்மைகளை நமக்கும் வைகுந்தத்துக்கு போனா கொடுக்கிறார். அப்ப தனக்கு நிகராக ஆக்குகிறாரோ இல்லையோ. சாமியாபத்தி சாமியாபத்தின்னு தெரிவிப்பார்கள். ஒரு ஆத்மா மோட்சமடையும் போது பகவானுக்கு சமமாக ஆக்கப்படுகிறார். சில பண்புகள் பகவானுக்கு சமம்னு சொன்னதுக்காக நாம் போய் ஆதிசேஷன்ல படுத்துப்பேன்லாம் சொல்லக்கூடாது, நாம் போய் கருடன் பேர்ல சவாரி பண்ணணும்னா சொல்லக்கூடாது. அது அவருக்கே இருக்கக்கூடிய பண்புகள். ஞானத்தில் அவருக்கும் நமக்கும் ஏற்றத்தாழ்வே கிடையாது. பகவான சர்வஜன், உலகத்தில் அனைத்தையும் அறிபவர்னு சொல்றோமோ இல்லையோ. இந்த ஜீவாத்மாவும் வைகுந்தத்தை அடைந்தால் சர்வஜனாகிறார். அவருக்கு எவ்வளவு ஆனந்தமோ அதே ஆனந்தம் நமக்கு உண்டு. அவருக்கு என்னென்ன பண்புகளோ அதே பண்புகள், சக்தி, ஞானம் எல்லாம் நமக்கு உண்டு. அவர் எத்தனை திருமேனி வேணாலும் எடுத்துக்கலாம், நாமும் எத்தனை உடல்களை வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு அவருக்கு தொண்டு செய்யலாம். அந்த சாமியாபத்திய வைகுந்தத்தில் மட்டுமல்ல, கண்ணன் இந்த உலகத்திலேயே தன் நண்பர்களுக்கு கொடுக்கிறாராம். அதனால வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்று. இது நேர ஆண்டாள் கண்ணால பார்த்து பேசல, அப்படி ஊர் செய்தி. வாத்திய கோஷத்தை வச்சு கண்ணன் இப்ப மேற்க நடந்து வந்துட்டு இருக்கார், இப்ப தெற்கு பக்கம் திரும்பிட்டார், இப்ப வடக்க வரார் அப்படின்னு எந்த வாத்தியம் எந்த பக்கம் வருதுங்கிறத வச்சு ஊர்க்காரர்கள் பேச்சு இருக்குமோ இல்லையோ. ஒரு மாப்பிள்ளை வராருன்னா தக்கு சட்டுன்னு இந்த பெண்ணினுடைய தோழி ஒரு 4 பேர் போய் மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு பார்த்து ஓடி வந்து இந்த போல ஆடை அணிந்து கொண்டிருக்கிறார், ரொம்ப அழகா இருக்கார், இப்படி இருக்காருன்னு ஒரு 4 சொல்லுவாளோ இல்லையோ. அதையெல்லாம் ஆண்டாளுக்கு தோழிகள் சொல்லுகிறார்கள். அதை வச்சு இப்படி பகவான் வருகிறார் என்று சொல்லுக. நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றதர் பூரண பொற்கொடம் பூரித்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கரா கண்டேன் தோழினான். பகவானை வரவேற்பதற்கு ஒரு பூரண கும்பம் கொடுக்க வேண்டாமா? அவர் எதிர்பார்ப்பது அவ்வளவுதான். சில சமயம் கண்ணன் பகவானே நம்ம வீட்டுக்கு வருகிறாரே, பெரிய பொற்காசுகள் எல்லாம் கொடுக்க வேண்டாமா, நிறைய வரத்தனம் வைரம் வைடூரியம் கொடுக்க வேண்டாமானால் அது எதையுமே அவர் எதிர்பார்க்கவில்லை. பக்தியோடு அன்போடு ஒரு பூர்ண கும்பத்தை கொடுத்தால் அந்யத் பூர்ணாத் அபாம் கும்பாது அந்யத் பாதாவனே ஜனாத் அந்யத் குசல சம்பிரஷ்னாத் நச்சேச்சதி தனார்தனஹா என்று விதுரன் திருதராஷ்டிரனுக்கு சொல்லுகிறான். திருதராஷ்டிரனுக்கு ஒரு கள்ள எண்ணம். கண்ணன் பாண்டவ தூதனாக ஹஸ்தினாபுரத்துக்கு தூது வருகிறார். பாண்டவர்களுக்காக ஒரு 5 கிராமமாவது பெற்றுக் கொடுக்க வேண்டும், யுத்தம் வேண்டாம், 5 கிராமங்களையாவது பெற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கண்ணன் தூதனாக வருகிறார். அப்ப திருதராஷ்டிரன் ஒரு திட்டம் போடுகிறார். கண்ணனுக்கு நிறைய ரத்னங்கள், தேரு, குதிரை, வேலைக்காரர்கள் எல்லாத்தையும் கொடுத்து எப்படியான அவரை மயக்கி நம்ம பட்சத்துக்கு இழுத்துருவோம். அப்படின்னா யுத்தமே நடந்தாலும் நாம தான் ஜெயிக்க போறோம். கண்ணனை நம் பட்சத்துக்கு எப்படியாவது இழுக்க வேண்டும். அதுக்கு என்னென்ன ஏற்பாடு? அப்படியே ரத்தன கம்பளிகள் போர்த்தி ஒரு 10,000 பசுமாடுகள், பொற்கிழிகள் ஒரு 10,000, நிறைய வேலைக்காரர்கள், தாசர்கள், இதையெல்லாம் கொடுக்க போறேன். இதெல்லாம் கொடுத்தா கண்ணன் நம் பக்கம் வந்து விடுவாரான்னு விதுரர் இடத்துல ஆலோசனை கேட்டார் திருதராஷ்டிரர். விதுரர் ரொம்ப கோபத்தோடு சொன்னார், திருதராஷ்டிரா நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத, உனக்கு வெளிக்கண் மட்டும்தான் குருடுன்னு நேத்தி வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன், இப்பதான் புரிகிறது உள்கண்ணுமா குருடு, மனசுமா உனக்கு சரியா வேலை செய்யாது. கண்ணன் நீ கொடுக்கும் எந்த செல்வத்துக்குமே மயங்க மாட்டார். நீ நினைப்பதை விட மிக அதிகமான செல்வம் அவரிடத்தில் இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு பண்ணா கண்ணன் மயங்கி விடுவாராம். அவர் வந்தவுடனே ஒரு பூர்ண கும்பத்தை காட்டு, ஒரு விளக்க வீட்டு வாசலிலே ஏற்றிவை, அவருக்கு ஒரு ஆசனத்தை கொடுத்து திருவடிகளை கழுவி, கண்ணா சௌக்கியமா, பிரயாணம் எப்படி இருந்ததுன்னு 2 வார்த்தை கேட்டா அதற்கு பகவான் தோற்கிறானே தவிர, விதுரர் கொடுத்த தோலுக்கு தோற்கிறானே தவிர நீ கொடுத்த எந்த செல்வத்துக்கும் பகவான் தோற்க மாட்டார்னு விதுரர் சொல்லுகிறார். அப்ப பகவான் மிக எளியவன். ஏன் எளியவனா இருக்கணும்? ரொம்ப பணக்காரர்கள்னு சொன்னாலே அவர்களை கௌரவிப்பது ரொம்ப கஷ்டமாச்சேனால் அவர் பணக்காரர் மட்டுமல்ல, நம்மை பெற்ற தந்தைன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு தந்தை மகன் ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னை மகிழ வைக்கணும்னு நினைப்பாரா? என்ன சின்னது பண்ணாலும் போறும்போது ரொம்ப நன்னா பண்ண போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சிருவாரோ இல்லையோ. அதை போல பகவானுக்கு நாம் ஏதாவது அன்பு செலுத்துவோமா என்று மட்டும்தான் ஆசை. அந்த அன்பின் வெளிப்பாடாக சின்ன ஒரு பொருளை சமர்ப்பித்தாலும் அதை ஆனந்தமாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அதனால பூரண பொற்கொடம் பூரித்துன்னு ஆண்டாள் பாடுகிறாள். அப்ப பகவான் சுத்தி வருகிறார்னு முதல் பாசுரம் பாடினாள். அப்புறம் பகவான் வந்து சேர்ந்து விட்டார். எப்ப கல்யாணம்னு தேதி குறிக்கணுமோ இல்லையோ. பெண்ணினுடைய ஜாதகம் இருக்கு, பிள்ளையினுடைய ஜாதகம் இருக்கு, 2 பேருக்கும். பிள்ளை ஜாதகத்தெல்லாம் அதை வச்செல்லாம் நாள் குறிக்கிறதே கிடையாது. பெண்ணினுடைய ஜாதகத்தை வச்சுதான் நாள் குறிக்கிறார்கள். அதையெல்லாம் பார்த்து சரி நாளைக்கு கல்யாணம் வைத்துக் கொள்ளலாம்னு முடிவு செய்தார்களாம். நாளை வதுவை மணமென்னு நாளிட்டு பாளை கமுகு பரிசுடை பந்தற்கிள்
கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காளை புகுத கனாக்கண்டேன் தோழினான் என்று 2வது பாசுரம். பகவான் உள்ள நுழைகிறார், பந்தலுக்குள்ள நுழையணுமோ இல்லையோ. இப்பதான் ஆண்டாள் முதலில் கண்ணனை பார்க்கிறாள். இதுவரைக்கும் யார் யாரோ செய்தி சொன்னதை வைத்து பாடினவள் இப்பதான் நேர பார்க்கிறா. பார்த்த உடனே ஒரே பண்பு தான் அவ மனசுல பட்டது. காளை, இளமை பருவம் கண்ணனுக்கு. வயசான கண்ணன் கிடையாது, சின்ன கண்ணன். இதெல்லாம் துவாரகைக்கு போன பிறகு அல்ல. இப்பதான் கண்ணன் மதுரையார் மன்னன், மதுரையில இருக்கிறார். 10 வயசு, 16 வயசு, 20 வயசு. அந்த யௌவனம், இளமை அழகு இருக்கோ இல்லையோ, மத்த என்ன இருக்கோ இல்லையோ, அந்த இளமையை பார்த்து ஆண்டாள் மயங்கி போனாளாம். காளை புகுத கனாக்கண்டேன் தோழினான் என்று பாடுகிறாள். கண்ணன் உள்ள வரும்போது நாள் குறிக்க வேண்டும். புரோஹித சுவாமி எல்லாம் உட்காந்து நாள் பார்த்தார். நாளைக்கு கல்யாணம் வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணாலாம். ஏன் நாளைக்குன்னு சொல்ல வேண்டும்? ஒரு 10 நாள் கழிச்சு வச்சுட்டா நமக்கு இப்ப யாரான்னு வந்து நாளைக்கு உங்க பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ கல்யாணம்னு சொன்னா மாரடைப்பே வந்துடும். சுவாமி எப்படி ஏற்பாடு பண்றது? எதுவுமே தயாரா இல்ல. மண்டபம் முதல்ல 8 மாசத்துக்கு குறைஞ்சு கிடைக்காது. நாளைக்கு எப்படி கல்யாணம் பண்ண முடியும்னு சந்தேகம் வந்துடும். ஆனா ஆண்டாளுக்கு அப்படி இல்லை. ரொம்ப தள்ளி வச்சா ஆண்டாளுக்கு அவ்வளவு நாள் கண்ணனை விட்டு பிரிஞ்சு உயிர் வாழ முடியாது. ஏதோ 4 நாள் 5 நாள்னு சொன்னா அந்த அன்பை தக்க வைத்துக் கொள்ளலாம். 8 மாசம் கழிச்சுதான் கல்யாணம்னா ஆண்டாளுக்கு அப்பவே பிராணன் போயிடும். 8 மாசத்துக்கு நாம் கண்ணனை அடைய முடியாதான வருத்தம் வந்து பிராணன் போய்விடும். சரி வேண்டாமே, காலதாமதமே வேண்டாம், இன்றே செய்க, இப்போதே செய்க, நன்றே செய்கன்னு சொல்றாளோ இல்லையோ. இப்பவே கல்யாணம்னு சொன்னா உடனே கல்யாணமான ஆனந்தத்துல உயிர் போயிடுமா. தள்ளி வச்சா துக்கத்துல உயிர் போயிடும். உடனே கல்யாணம்னு சொன்னா இப்பவே இப்ப நமக்கு ஒரு ஏதோ மடை திறந்து விடுறான்னு வச்சுக்கோங்க. காவேரியில அணையில நிறைய சேர்ந்து போச்சு. அணையை திறந்து விடுறான்னா கொஞ்சம் கொஞ்சமா திறந்து விட்டா நம்மளால பூமியால தாங்க முடியும். மொத்தத்தையும் ஒரே சமயத்துல திறந்து விட்டா முழுகித்தானே போகும். அதை போல இப்போதே கல்யாணம்னு சொன்னா ஆனந்தத்துல உயிர் போயிடும். 10 நாள் 15 நாள் கழிச்சு கல்யாணம்னு சொன்னா துக்கத்துல உயிர் போயிடும். அதனால புரோஹித சுவாமி பார்த்து இந்த பெண்ணுக்கு தகுந்தபடி நாளை கல்யாணம் என்று முடிவு செய்தார்கள். நாளை வதுவை மணமென்னு நாளிட்டு பாளை கமுகு பரிசுடை பந்தற்கு பல மரங்களை எல்லாம் வச்சு பந்தல் பண்ணியிருந்தா. அதற்குள்ளே கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காளை புகுத கனாக்கண்டேன் தோழினான். கோளரி அப்படின்னா பெரிய சிங்கம் போல பகவான் நடந்து வந்தாராம். இவரை யாராலையுமே ஜெயிக்க முடியாது போல் இருக்கு. அப்படி தேஜ சிங்கம்னு சொன்னாலே நடந்து வந்தா தான் தான் அரசன்கிற ஒரு கர்வம் தெரியுமோ. யாராலையும் அருகில வரவே முடியாது. அந்த கர்வத்தோடு செருக்கோடு பகவான் நடந்து வந்தாராம். கோளரின்னு சொன்னார். அடுத்து மாதவன், அது ரொம்ப முக்கியமான ஒரு பதம். மாதவன் சொன்னா மா என்பது பெரிய பிராட்டியாரை குறிக்கும். தவஹா அவளை திருமணம் செய்து கொண்டவன். அப்ப திருமகள் கேள்வன், ஸ்ரீயப்பதி என்று மாதவன் என்கிற சொல்லுக்கு பொருள். அதை எதுக்கு இப்ப ஆண்டாள் சொல்றாள்னா, இவருக்கு முன்னாடியே கல்யாணம் நடந்திருக்குன்னு ஆண்டாளுக்கு தெரிகிறது. மாதவன் சொன்னா கல்யாணமானவர்னு அர்த்தமோ இல்லையோ. பிராட்டி திருமணம் செய்து கொண்டவர். ஏற்கனவே கல்யாணமான புருஷனை எந்த பெண்ணாவது விரும்புவாளோ? அதை ஏன் ஆண்டாள் இங்கு பாடுகிறாள்னால், இங்கு அந்த கல்யாணமானதுதான் நல்லதுன்னு ஆண்டாள் சொல்றா. அவருக்கு பிராட்டியோடு இருக்கக்கூடிய அந்யோன்யம் ஒற்றுமையை பார்த்தால் ரொம்ப நல்ல ரசிகன்னு அப்பதான் ஆண்டாளுக்கு புரிஞ்சுதான். ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறச்சே, சாமி இவர் என்ன என்னோடெல்லாம் சிரிச்சு பேசி அந்யோன்யமா இருப்பாரா, இல்லை எப்ப பார்த்தாலும் வேலை அது இதுன்னு ஓடிண்டே இருப்பாரா, இவர் என்னோட கனிவான கணவனா இருப்பாரான்னு ஒரு பெண்ணுக்கு ஒரு எண்ணம் சந்தேகம் இருக்குமோ இல்லையோ. பகவானிடத்துல அந்த சந்தேகத்தை படவே வேண்டாமா. ஏன்னா கூட இருக்கிற மகாலட்சுமி தாயாரோடு பகவானுக்கு இருக்கிற நெருக்கத்தை நாம பார்த்தோம்னால், பித்தர் பனிமலர் மேல் பாவைக்குன்னு ஆழ்வார் சொல்லுகிறார். மனைவினா பைத்தியமா, அவள் என்ன சொன்னாலும் பகவான் செய்து விடுகிறார். அதுல ஒண்ணு, இது யாரும் விரசமா ஒண்ணும் கிடையாது. என்ன சுவாமி, மனைவிக்கு மயங்கினவர், மனைவிக்கு ஆட்பட்டவர்னு பகவான சொல்றீங்களானால் அந்த ஒரு பண்பு இருக்கவே தான் நாமெல்லாம் மோட்சம் போக போறோம். பகவான் மட்டும் நான் உனக்கு உன்னுடைய தகுதியை பார்த்து மோட்சம் கொடுப்பேன்னு சொன்னா நமக்கு யாருக்குமே மோட்சம் கிடைக்க போறதே கிடையாது. பிராட்டி சொன்னதுக்காக நமக்கு அவர் மோட்சம் கொடுத்துட்டு இருக்கார். பிராட்டியே நமக்காக பேசுகிறாள்னால் பெற்ற தாய்க்கு வேற வழி கிடையாது. தந்தையாவது ஒரு மகனுக்கோ மகளுக்கோ கண்டிக்கணும், தண்டனை கொடுத்து திருத்தணும்னு பார்ப்பார். தாய்க்கு அந்த எண்ணமே இருக்காது. என்ன தவறு செய்திருந்தாலும் அதோட ஏற்றுக்கொள்வாளோ இல்லையோ. அப்ப பிராட்டி சொல்லவே தான் பகவான் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த அளவுக்கு அவர்களுக்குள்ள இருக்கிற தாம்பத்தியம் அந்யோன்னத்தை பார்த்தால் அப்ப ஆண்டாளுக்கு நம்பிக்கை வருது. நம்மளையும் கல்யாணம் பண்ணிட்டா இவர் நன்னா வச்சுப்பார், சந்தேகப்பட வேண்டாம், நம்மோடும் இதே போல அந்யோன்யமாக பழகுவாரு நம்பிக்கை ஏற்பட்டது. அதுக்காக மாதவன் சொன்னாலாம். கோளரி மாதவன் கோவிந்தன்,
கல்யாணம் பண்ணிக்கிற பிள்ளைய யாரான மாடு மேய்க்கிறவர்னு சொல்லுவாளோ? கோவிந்தன்னா மாடு மேய்ப்பவர்னு அர்த்தம். எதுக்கு இப்ப கோபாலன் கோவிந்தன் எதுக்கு சொல்றாருனால், ரொம்ப பவ்யனா எளிமையோடு பகவான் வந்தாராம். அந்த எளிமையை சொல்லுவதற்காக கோவிந்தன் ஆண்டாள் பாடுகிறாள். எளிமைனா என்ன? ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ள மாப்பிள்ளை வரும்போது இப்படித்தான் நடந்து வரணும். மாப்பிள்ளை பொதுவா சட்டனை யாருக்கிட்டையும் பேசிடக்கூடாது, சிரிச்சு இது பண்ணிடக்கூடாது. நான் தான் அங்க இருக்கிறதுலயே ராஜா, எல்லாரும் தன்னையே கவனிக்கணும்னு ஒரு மாப்பிள்ளை நினைப்பாரோ இல்லையோ? கண்ணன் அப்படி நடந்து கொள்ளவே இல்லை. யாரை பார்த்தாலும் ஒருத்தர் வந்து பேசினா ஒரு நிமிஷம் நின்று அவர்களுக்கு பதில் சொல்லிவிட்டு 2 அடி எடுத்து வைப்பாராம். இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் வந்தா அவர்கிட்ட பேசி அவர் காலில் விழுந்து வணங்கி விட்டு அடுத்தது போவாராம். ஒரு சின்ன குழந்தை வந்தா கூட காலில் விழுந்து வணங்கி விட்டு கண்ணன் மேல புறப்பட்டு போனாராம். ஏன்னு யாருக்குமே புரியல, ஆண்டாளுக்கு மட்டும் புரிந்தது. இல்ல ஆண்டாளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கோம். யாரான ஒரு குழந்தை கூடாதுன்னு சொல்லி கல்யாணம் நின்றுபடுத்தினா என்ன பண்றது? யார் நமக்காக பேசுவார்கள், யார் எதிர்த்து பேசுவார்கள்னு தெரியாது. அப்ப வந்ததுக்கு எல்லார் காலையும் விழுந்து வச்சிருவோம். என்ன அப்ப அது மிஞ்சி போனா கண்ணன் எல்லார் காலையும் விழுந்துட்டு இருக்காருன்னு ஒரு அவப்பெயர் வரப்போகிறது. ஆண்டாளோட கல்யாணம் நின்று போக கூடாதுன்னு அவருக்கு பயம். அதுக்காக பார்த்தவர்கள் காலில் எல்லாம் கண்ணன் விழுந்தாரா? அவர் பெரியவரா, சின்னவரா, படித்தவரா, படிக்காதவரா, பணக்காரரா, ஏழையா, எதுவுமே பார்க்கல. இன்னைக்கு ஆண்டாள் கையை பிடித்தாக வேண்டும். அதுக்கு யார் காலில் விழுந்தாலும் பரவாயில்லைன்னு கண்ணன் விழுந்தாராம். அந்த பணிவைத்தான் கோவிந்தன் ஆண்டாள் பாடுகிறாள். அப்ப கோளரி, யாராலும் அவரை ஜெயிக்க முடியாது. அதே சமயத்தில் எல்லார் காலையும் பணிவோடு விழுந்து கொண்டிருக்கிறார் கோவிந்தன் என்று ஆண்டாள் பாடினார். கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காளை புகுத கனாக்கண்டேன் தோழினான். 2வது பாசுரத்துல கண்ணன் உள்ளே வந்து விட்டார். நாளை கல்யாணம்னு முடிவெடுத்தார்கள். அப்புறம் நிச்சயதார்த்தம் பண்ண வேண்டாமா? இதுக்கு முன்னாடி பேசி வைக்கவே இல்லையே. எல்லாரும் கையெழுத்து போட்டு இந்த பெண்ணுக்கும் இந்த மகனுக்கும் கல்யாணம் என்று நிச்சயம் பண்ணணுமே. அதை 3வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். இந்திரன் உள்ளித்த தேவர் குழாமெல்லாம் வந்திருந்தென்னை மகள் பேசி மந்திரித்து அந்த மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கனாக்கண்டேன் தோழினான் என்று 3வது பாசுரம். இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம், கண்ணனுக்கு ஆண்டாள பெண் பேசுவதற்காக யார் வந்தார்கள்னா வெறும் நந்தகோபாலன், யசோதை, வசுதேவர், தேவகி கிடையாது. இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் வந்து எங்க கண்ணனுக்கு தகுந்த பெண்ணு உங்க பெண்ணு தான் கொடுங்கோன்னு கேட்டார்களாம். ஏன் சாமி, இவர் அவதாரம் தானே பண்ணிருக்கார். அவதார காலத்துல மனுஷன்னு வேஷமாவது போட வேண்டாமா? இந்திரன் வந்து எப்படி பேசுவார்னால் இந்த வேஷம் போடுறதெல்லாம் ராமாவதாரத்துல தான். திரும்ப திரும்ப நான் மனுஷன், என்னை யாரும் தேவன் நினைச்சுக்க வேண்டாம்னு ராமன் தான் சொல்லிட்டே இருப்பார். கண்ணன் அதெல்லாம் பொருட்படுத்துறதே கிடையாது. ஒவ்வொரு கட்டத்திலும் எந்த குழந்தை பூத்தனைய கொல்றது, எந்த குழந்தை 7 வயசுக்கு கோவர்தன மலையை தூக்கி நிறுத்துறது, எந்த குழந்தை வையம் ஏழையும் வாய்க்குள்ள காட்டுறது, எந்த குழந்தையுமே பண்ணாது. அப்ப தான் பரம்பொருள் என்று திரும்ப திரும்ப காட்டின அவதாரம் கிருஷ்ணாவதாரம். ராமன் அதை காட்டவே விரும்பவில்லை. அதை மறைத்து மறைத்து முடிந்தவரை மனிதனாக வாழ்ந்தார். அதனால கண்ணனுக்கு மகள் பேசணும், நிச்சயதார்த்தம் பண்ணணும்னால் தேவர்கள் எல்லாம் இறங்கி வந்து பெரியாழ்வார் இடத்துல பேசினார்களாம். இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம் வந்திருந்தென்னை மகள் பேசி மந்திரித்துன்னா தனியா ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினாலாம். பெண்ணுக்கு எவ்வளவு போடணும், பிள்ளைக்கு எவ்வளவு போடணும்லாம் சபையிலேயா பேச முடியும்? இந்த பெண்ணுக்கு இந்த பிள்ளைய பண்ணி கொடுக்கிறோம்னு சபையில பேசி விட்டார்கள். அப்புறம் மந்திரித்து, மந்திராலோசனம்னா மந்திரிகளோட ஒரு ராஜா ஆலோசனை பண்ணுவாரோ இல்லையோ, தனிமையில் ரகசியமாக பேசுவதற்கு மந்திரிப்பதுன்னு பெயர். அதை போல பெண் வீட்டாரும் பிள்ளை வீட்டார்களும் பேசிக்கொண்டார்களாம். மந்திரித்து மந்திர கோடி உடுத்தி வரும்போதே இந்த கல்யாணத்தை தள்ளி போடவே கூடாது. கூறப்படவையை வாங்கிட்டு தான் நிச்சயதார்த்தத்துக்கே வந்தாராம் இந்திரன். ஏன் சாமி, நிச்சயதார்த்தம் ஆனதுக்கு அப்புறம் தானே புடவை வாங்குறோம்னா, அப்படியெல்லாம் பெரியாழ்வார் எங்கேயான மனசு மாறி இவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? போனா பெண்ணை பேசணும், அப்படியே கல்யாணம் பண்ணி திரும்பி வந்துடணும். கண்ணனுக்கு அதுதான் பிடிக்கும். அதனால இந்திரன் முன்னாடியே கூறப்படவை எடுத்துட்டு வந்திருந்தார். மந்திர கோடி உடுத்தி, மந்திரங்களை சொல்லி அந்த கூறப்படவையை கொடுத்தா அதை ஆண்டாள் உடுத்தி கொண்டு வந்தாள். மணமாலை அந்தரி சூட்ட கனாக்கண்டேன் தோழினான். நாத்தனார் தானே வந்து மாலை அணிவிக்க வேண்டும் பெண்ணுக்கு. ஆண்டாளுக்கு நாத்தனார் யாருன்னா துர்கா தேவி. அவதான் அந்தரின்னு தெரிவிக்கிறார். துர்கை தானே யசோதைக்கு மகளாக பிறந்தாள். கண்ணன் அஷ்டமி ஜன்மாஷ்டமி அன்று சிறைச்சாலையிலே தேவகிக்கு பிறந்தான். நாள் மாறி அந்த ராத்திரிக்குள்ளேயே நவமி பிறந்தவுடனே யோக மாயா என்று கண்ணனுடைய யோக சக்தியானது ஒரு பெண்ணாக பிறந்தாள். அந்த 2 குழந்தையும் தான் வசுதேவர் மாற்றினார். அப்ப கண்ணனுக்கு தங்கைன்னு சொல்லணும்னால் அது துர்காதேவி தான். அவள் தான் காவலுக்கு இருக்கிறாளாம். திருக்கோவலூர் அப்படின்னு விழுப்புரத்துக்கு பக்கத்துல திவ்யதேசம் இருக்கோ இல்லையோ, கற்புடைய மடக்கன்னி காவல் பூண்ட பூங்கோவலூர்னு திருமங்கையாழ்வார் பாசுரம்.
கற்புடைய மடக்கன்னி என்று துர்காதேவியை பற்றி திருமங்கை ஆழ்வார் பாடுகிறார். அவர்தான் காவல் இருக்காளாம். கண்ணனுக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது என்று தங்கை யோகமாயை இருந்து காக்கிறாள். அவதானே நாத்தனார் வந்து இவளுக்கு மாலை போட்டாளாம். இதை எதுக்கு ஆண்டாள் பாடுகிறாள்? முதல் பாட்டுல கண்ணன் சுத்தி வருகிறான்னு பாடினது புரியறது, கணவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கும். ரெண்டாவது பாட்டுல நாளைக்கு கல்யாணம்னு சொல்லி கண்ணன் உள்ள வருகிறார்னு சொன்னா ஆசையா இருக்கும். கண்ணனுடைய தங்க மாலை போட்டா என்ன போடாட்டா என்ன எதற்கு பாடுகிறாள்னால், அடுத்து கண்ணனுடைய கை தன் பேர்ல பட போறதோ இல்லையோ, இப்ப கூட பிறந்தவள் கை பட்டிருக்கான். அதுக்கே ஆண்டாளுக்கு ஒரே பூரிப்பு. ஓ, இவள் கை பட்டதுக்கே எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கே, கண்ணன் கை பட்டா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும்னு யோசித்து பார்த்தாளாம். அதுக்காக அந்தரி சூட்ட கனாக்கண்டேன் தோழி நான் என்று 3வது பாசுரம் பாடினாள். அதுக்கப்புறம் 4வது பாசுரம் காப்பு கட்டணம் இல்லையோ. நீங்க அப்படியே நினைச்சு பார்க்கணும், என்னென்ன சுவாமிகள் அர்ச்சக சுவாமிகள் பண்ணாலோ எல்லாம் ஒண்ணுன்னா நினைக்கணும். முதல்ல பகவான் வரணும், நாள் பேசணும், நிச்சயதார்த்தம் பண்ணணும், ஆசீர்வாதம் பண்ணணும். அதுக்கப்புறம் காப்பு நான் கட்ட அதுக்கு பாடுகிறாள். பார்ப்பன சிட்டர்கள் பல்லாறு படுத்தேத்தி மைத்துனன் நம்பி அது மேல மைத்துனன் மேல பாடுறார். பூப்புனை கண்ணி புனிதனோடு எந்தன்னை காப்பு நான் கட்ட கனாக்கண்டேன் தோழி நான் என்று ஆண்டாளுடைய பாசுரம். எல்லா திசைகளிலிருந்தும் உயர்ந்த தீர்த்தங்களை எல்லாம் எடுத்துன்னு வந்து புரோக்ஷணம் செய்தார்களாம். செய்து அது நல்ல ஆயுசு ஏற்படணும், நல்ல செல்வ செழிப்பு ஏற்பட வேண்டும், குழந்தை பயிர் ஏற்பட வேண்டும். இதுக்கெல்லாம் நாம உதக சாந்தின்லாம் பண்றோமோ இல்லையோ, அதை போல தீர்த்தங்களை தெளித்து மந்திரங்களை சொல்லி எல்லாம் அவர்களை வாழ்த்தினார்கள். பார்ப்பன சிட்டர்கள் பல்லார் எடுத்தேத்தி அவர்களை நன்னா ஸ்தோத்திரம் செய்துவிட்டு புகழ்ந்து பாடிவிட்டு, பூப்புனை கண்ணி புனிதனோடு. பூப்புனை கண்ணினா ஒத்த சரம் ஒரே ஒரு மாலையை மட்டும் போட்டு கண்ணன் வந்தாராம். வேற எதுவுமே ஆபரணங்களே அணிந்து கொள்ளவில்லை. ஆண்டாள் நன்ன தலையிலிருந்து கால் வர மொத்தமா ஆபரணங்களோடு சர்வாலங்கார சம்பன்னையா பெண்ணு நிற்கிறாள். ஆனா கண்ணன் எதுவுமே போட்டுக்கலையாம். பூப்புனை கண்ணி புனிதன். புனிதன் சொன்னா ரொம்ப தூய்மையானவர், ஆச்சாரமானவர்னு அர்த்தம். மற்ற இந்த நகைகள் எல்லாம் போத்துண்டா ஆச்சாரம் குறைஞ்சு போயிடும். அதனால நன்ன வேஷ்டி தான் குளித்து விட்டு தீர்த்தம் ஆடி விட்டு புதுசா ஒரு நல்ல ஆச்சாரமான வேஷ்டியை எடுத்து உடுத்தி கொண்டு ஒரே ஒரு மாலையை மட்டும் சாற்றி கொண்டு கண்ணன் நடந்து வந்தாராம். யாரான சட்டுன்னு பக்கத்துல பேச வந்தா நில்லுங்கோ, 2 அடி தள்ளியே நின்றுட்டு அப்படியே பேசிட்டு போங்கோ, கிட்டக்கு வந்தா மேல பட்டா ஆச்சாரம் போயிடும்னு கண்ணன் சொல்லுவாராம். இந்த கண்ணனுக்கு ஆச்சாரம்னா என்னன்னே தெரியாது. வருஷத்துக்கு இடையர்களுக்கெல்லாம் எவ்வளவு ஆச்சாரம்னா, வருஷத்துக்கு 2 நாள் தான் குளிப்பாளாம். கார்த்திகையில் கார்த்திகை நாள், திருக்கார்த்திகை தீபம் சொல்றோமோ இல்லையோ, அன்னைக்கு ஒரு நாள் வருஷத்துக்கு குளிப்பாளாம். அதே போல தை திங்கள், தை உற்சவத்துக்கு ஒரு நாள் குளிப்பாளாம். இந்த வருஷத்துக்கு 2 நாள் தான் இடையர்கள் இடைச்சிகள் குளிப்பதே வழக்கம். கண்ணன் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கு. இடையர்களுக்கெல்லாம் தலைவன் இல்லையோ, தலைவன் சொன்னா அவர்களுக்கு இருப்பதை விட பல மடங்கு ஆச்சாரம் இருக்கணுமே. அவர்களுக்கு ஆச்சாரம் வருஷத்துக்கு 2 தடவை குளிக்கிறது. கண்ணனுக்கு ஆச்சாரம் அதுவும் குளிக்க மாட்டார், என்றைக்குமே குளிப்பதே கிடையாது. இவ்வளவுதான் அவருக்கு தெரிஞ்ச ஆச்சாரம். பெரியாழ்வார் 10 பாடல்கள் பாடுகிறார். கண்ணா குளிக்கவா, பார்க்கிற பெண்கள் எல்லாம் கேலி செய்வார்கள், நப்பின்னை உன்னை பார்த்தா கேலி செய்வாள், குளிக்கவா குளிக்கவா, உனக்கு சோறு ஊட்டுறேன் குளிக்கவா, பார்த்தா சிரிக்கிறார்கள் குளிக்கவான்னு அழைக்கிறார். அப்ப கண்ணன் குளிப்பதே கிடையாது. ஆச்சாரம் என்றால் என்னவென்றே தெரியாது. ஆனா இன்னைக்கு ஆண்டாள் பாடுறா, பூப்புனை கண்ணி புனிதன். கண்ணனை பார்த்து புனிதன்னு பாடுகிறாள். புனிதன்னா நல்ல புது வேட்டி உடுத்தின்றாராம். யார் பேர்லயும் படக்கூடாது. கண்ணனுக்கு ஒருத்தர் பேர்ல படாம பேசியே பழக்கம் கிடையாது. உலகத்திலே 2 விதமான மக்களை பார்க்கலாம். சில பேர் அப்படி தள்ளி நின்று பேசிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவா. சில பேர் ரொம்ப நெருக்கமா வந்து இப்படி தோல்ல கை போட்டுதான் அவளுக்கு பேசவே தெரியும். தனியார் அவ கால நிற்க தெரியுமா தெரியாதா, எப்பவுமே இன்னொருத்தர் தோல்ல. மன்னார்குடி ராஜகோபால பெருமாளை சேவிக்கிற மூலியம் எப்பவுமே யாரோ அவருக்கு தோல் கொடுத்துட்டே இருக்கணும், இல்லாட்டா அவரால் தனியா நிற்கவே முடியாது. அப்படி எல்லார் பேரிலும் பட்டு முழுசி அவர்களோ அணைத்து கொண்டு இப்படித்தான் கண்ணனுக்கு வாழ்ந்து பழக்கம். ஆனா இன்னைக்கு மட்டும் 4 அடி தள்ளி நிறுத்திடுறாராம். யாரும் கிட்டக்க வரக்கூடாது, இங்கே இருந்தே பேசுங்கோ, அப்படியே பதில் சொல்றேன். கையில பவித்திர மோதிரம், இதெல்லாம் பவித்திரம் எல்லாம் போன்றிருக்காராம். தன்னுடைய வேஷ்டிய இப்படி பறக்க விட்டோம்னா நடக்கறச்சே காத்தடிச்சா பறந்து யார் மேலையான பட்டுடுமோ இல்லையோ, இப்படி மடிச்சு காலுக்கு நடுவில் சொருகி வச்சுட்டே நடந்து வந்தாராம் கண்ணன். எதுக்கு இவ்வளவு திடீர்னு ஆச்சாரமானவர் போல வேஷம் போடுறாரே, எங்கிருந்து கண்ணனுக்கு ஆச்சாரத்தில் ஆசை வந்ததுனால், பண்ணிக்க போறது பெரியாழ்வார் என்கிற பிராமணோத்தமருடைய பெண். ஆச்சாரம் இந்த பிள்ளைக்கு போறல, பெண்ணை கொடுக்க மாட்டேன்னு அவர் சொன்னா என்ன பண்றது? அப்ப இன்னைக்கு ஒரு நாளாவது ஆச்சாரம் இருப்பது போல நடிக்கணும் கண்ணனுக்கு. அதனால புனித நாட்ட வேஷம் போட்டு வந்தாராம்.
பூப்புனை கண்ணி புனிதனோடு எந்தன்னை காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழி நான் என்று 4வது பாசுரம் பாடுகிறாள். இதுலயும் பாருங்க, நேர கண்ணனோடு தொடர்பு கிடையாது. வாத்தியார் சுவாமி அந்த காப்பு கயிறு அதை எடுத்து ஒரு தேங்காயில வச்சு மஞ்சள் மந்திரத்தை சொல்லி 3 முறை இப்படி மேல் நோக்கி அந்த மஞ்சளை தடவணும். அதை மணமகனுக்கும் கட்டுவார்கள், மணமகளுக்கும் கட்டுவார்கள். அந்த வாத்தியார் சுவாமி கண்ணன் கையை தொட்டு காப்பு கட்டினாரோ இல்லையோ, அதே வாத்தியார் சுவாமி அதே கையால ஆண்டாளை தொட்டாராம். அதனால ஆண்டாளுக்கு ஆனந்தம். நான் இன்னும் அவரை தொடல, ஆனா அவரை தொட்டவர் என்ன தொட்டுட்டாரோ இல்லையோ, அதுக்கு ஆண்டாளுக்கு பேரானந்தம். அதனால 4வது பாசுரத்திலே காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழி நான் பாடினாள். அதற்கடுத்தது 5வது பாசுரம், கண்ணன் உள்ளே வருகிறார். அவனோடு சேர்ந்து அடுத்தது பாணி கிரகணத்துக்கு முன்னாடி கண்ணன் உள்ளே புக வேண்டுமோ இல்லையோ, அதிரப்புகுத மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டெங்கும் அதிரப்புகுத கனா கண்டேன் தோழி நான். கண்ணனுக்கு கொஞ்சம் பெரிய திருமேனி, வெண்ணெய் தயிர் பால் எல்லாம் சாப்பிட்டு வளர்ந்திருக்காரோ இல்லையோ, அவர் நடந்து வந்து அப்படியே பூமியே அசைகிறது. ஆனா ஆண்டாளை அடையணும்னு ரொம்ப ஆர்வம். அதனால வேகமா உள்ள வந்தாராம். மதுரையார் மன்னன், கண்ணனிடத்தில் ஆண்டாளுக்கு பிடித்ததே தான் பிறந்த ஊர் மதுரை. அந்த மக்களை எல்லாம் கவர்ந்து மதுரைக்கு மன்னனாக, என்னமோ வைகுண்டநாதன் சொல்லுவது போல, வைகுந்தநாதன் சொன்னா அது பெருமை, மதுரை மன்னன் சொல்லுவது பெருமையானால் வைகுந்தநாதனாக இருப்பதை விட மதுரையார் மன்னன் சொல்றதெல்லாம் கண்ணனுக்கு ஆனந்தமா. ஒரு அழகான ஐதிஹ்யம் தெரிவிப்பார்கள். யாரோ ஒருவர் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர் ஒரு சின்ன விக்கிரகம், கண்ணனுக்கு ஒரு நல்ல வெண்ணைக்காடும் பிள்ளை விக்கிரகத்தை செய்தார். வீட்டில் வைத்து திருவாராதனம் செய்வதற்காக அதுக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்ன பெயர் வைக்கலாம்னு யோசித்துக் கொண்டே இருந்தார். சரியா எல்லாரும் என்னென்னமோ பேர் சொன்னா அவருக்கு ஒன்றும் தோணல. கடைசியில ராத்திரி தூங்க போன பிறகு பகவானே சொப்பனத்தில் எழுந்தருளி எனக்கு மதுரையார் மன்னன் பேருவை ஆண்டாள் அதைத்தான் பாடியிருக்கிறாள்னு சொன்னாராம். சரின்னு அந்த சுவாமி தான் ஏற்படுத்தின விக்கிரகத்துக்கு மதுரையார் மன்னன் பேர் வச்சார். அவ்வளவு தூரம் மதுரையிலே பகவானுக்கு இருக்கிற ஒரு சாநித்தியம், ஒரு நெருக்கம். மண்ணு வடமதுரை மைந்தன் ஆண்டாள் சொல்றாளோ இல்லையோ, எப்பவுமே மதுரையை கண்ணன் விட்டு கொடுப்பதே கிடையாது. முதல் யுகம் கிருதயுகம், அப்போதும் வராக பெருமானாக அங்கு வந்துதான் ஓய்வெடுத்தாராம். இரண்யகசிபுவை கொன்ற பிறகு இப்போ விஸ்ராம் காட் அப்படின்னு யமுனையிலே விஸ்ராம் காட்னு ஒரு காட் இருக்கு மதுரையில். விஸ்ராம்னா ஓய்வெடுப்பது தானே. வராக பெருமாள் அங்க வந்து ஓய்வெடுத்தார். இப்போ 2 வராகர், கருப்பு வராகர் வெளுப்பு வராகர்னு 2 சந்நிதிகள் இருக்கின்றன. அப்ப வராக பெருமாள் கிருதயுகத்துல சம்பந்தம். திரேதாயுகத்துல ராமனுடைய தம்பி சத்ருகுணன் இங்கு வந்து ஒரு அசுரனை கொன்றார், அதனால சம்பந்தம். 3வது யுகத்துல கண்ணனே பிறந்தார். 4வது யுகத்துல அர்ச்சாவதாரமாக இருக்கிறார். அப்ப எந்த யுகத்திலுமே மதுரையை விடுவதே கிடையாது. அதனால மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு, அடிநிலைன்னா பாதுகை போட்டு பாடும் இல்லையோ, காசி யாத்திரை எல்லாம் போறச்சே பாதுகை கொடுப்பாளே பிள்ளைக்கு, அதையெல்லாம் அணிந்து கொண்டு அதிர புகுத கனாக்கண்டேன் தோழி நான். உள்ளே பந்தலுக்குள்ள கண்ணன் வந்தார். அடுத்து ஒவ்வொன்னா காரியங்கள் ஆரம்பிக்கணும். முதல்ல ஆண்டாள் சொல்லுவது, மைத்துனன் நம்பி மதுசூதன் என்றன்னை கைத்தலம் பத்த கனாக்கண்டேன் தோழி நான். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்னூத எல்லா வாத்தியங்களையும் வாசிக்கிறார்கள். கண்ணன் வந்து மைத்துனன் நம்பி மதுசூதன் கைத்தலம் பற்ற. சாஸ்திரத்தின் படிக்கு திருமாங்கல்ய தாரணம் என்பது ரொம்ப பிராச்சீனமான ஒரு முறையாக காணப்படவில்லை. அது கொஞ்சம் பிற்பாடு ஏற்பட்டதாக இருக்கலாம். ஆண்டாள் பாசுரத்திலும் பாணி கிரகணம் கைப்பிடிப்பது, நாம பத்திரிகை போடுறச்சேவே திருமாங்கல்ய தாரணம் செய்து கொள்வதாய் நான் போடுறோம். இந்த பெண்ணை இந்த ஆணுக்கு கன்னிகாதானம் செய்து கொடுப்பதாய், இது பெண் வீட்டார் போடக்கூடிய பத்திரிகை. ஆண் வீட்டுக்காரர்கள் இந்த பெண்ணை பாணி கிரகணம் செய்து கொள்வதாய் நிச்சயிக்கப்பட்டுள்ளதுன்னு தானே போடுறோம். அப்ப பாணி கிரகணம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு சடங்கு கல்யாணத்தை பொறுத்தவரை. அடுத்தது சப்தபதி, 7 முறை தீவலம் வர வேண்டுமே. அதை 2 தான் 2. 6வது பாட்டு பாணி கிரகணம், கைத்தலம் பற்ற கனாக்கண்டேன் தோழி நான் என்று பாடினாள். 7வது பாசுரம் தீவலம் செய்ய கனாக்கண்டேன் தோழி நான் என்று 2ஐயும் சேர்த்து பாடுகிறாள். இது 2 தான் கல்யாணத்தின் முக்கியமான பகுதிகள் என்று சொல்லப்படுகின்றன. அதுக்குதான் ஜனகனுடைய ஸ்லோகம், இயம் சீதா மமசுதா சக தர்மச்சரீதவ பிரதீட்ச சைனாம் பத்ரம் தே பாணிம் கிருணீஷ்வ பாணினா என்று ஜனகன் தன் மகளான சீதையை ராமனுக்கு கல்யாணம் படிக்கும் போது சொல்றார். இயம் சீதா, இப்ப ஒண்ணுமே வேண்டாம், அதே 2 எழுத்து தான். சீதாங்கிற இடத்துல கோதான்னு போட்டுக்கோங்க. இயம் கோதா மமசுதா சக தர்மச்சரீதவ மாத்திட்டோம்னா பெரியாழ்வார் சொல்ற ஸ்லோகமா ஆயிடும். ஜனகர் சொன்னா இயம் சீதா, இவள் தான் என் பெண் சீதைன்னு சொல்ல போறார். பெரியாழ்வார் சொன்னா இயம் கோதா மமசுதா, இவள் தான் என் பெண் கோதைன்னு சொல்ல போகிறாள். எதுக்கு காட்டணும்? இவள் தான் கோதைன்னு எதுக்கு காட்டணும்னால் கண்ணனுக்கு அபாரமான காதல்.
காதல் வந்தா எங்க பார்த்தாலும் அந்த பெண்ணினுடைய முகமே தெரியறது. அப்ப எங்க கைப்பிடிக்கணும்னு கண்ணனுக்கு தெரியலையா. அதனால இயம் கோதா, எங்கேயோ மேல இருக்கான்னு நினைக்காதே, இங்கே என் பெண் இருக்கிறாள், கையை பிடி. பாணிம் கிருஹீஸ்வ பாணினா, உன் கையாலே அவள் கையை பிடி என்று சொல்லுகிறார். அது பாணி கிரகணம். பகவான் தன்னுடைய திருக்கையாலே பிராட்டியினுடைய திருக்கை, பகவான் திருக்கையை விட பிராட்டி கைக்குத்தான் ஏற்றம் சொல்லப்படுகிறது. ஆண்டாளுடைய திருப்பாவையிலேயே செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் என்று நப்பின்னையை பார்த்து பாடுகிறாள். கண்ணனுடைய கை தாமரை கை, பிராட்டியினுடைய கை செந்தாமரை கை. அதுல இன்னும் சிவப்பு அதிகம். சிவப்பு அதிகம்னா இன்னும் கருணை அதிகம்னு அர்த்தம். ஏன் பிராட்டிக்கு அந்த ஏற்றம் என்றால், நம்மிடத்துல நன்மை இருக்கிறதான்னு பார்த்து அனுகிரகிப்பது கிடையாது, குற்றம் இல்லையான்னு பார்த்தும் அனுகிரகிப்பது கிடையாது. குற்றம் இருந்தாலும் அனுகிரகிக்கிறாளோ இல்லையோ. எவ்வளவுதான் தவறு செய்திருந்தாலும் தாய் காலில் போய் விழுந்தோம் என்றால் மன்னிச்சு ஏற்றுக்கொள்ள போகிறாள். அவள் கணவனை எப்படியோ மனதை மாற்றி நம்மை சேர்த்து விட போகிறாள். அப்ப பிராட்டியினுடைய ஸ்தானம் ரொம்ப முக்கியம். அதனால செந்தாமரை கைன்னு சொல்லுகிறோம். அப்ப ஆண்டாள் கையை பகவான் கையாலே பிடித்தான். இது 6வது பாசுரம் பாடினாள். அடுத்து 7வது பாசுரம் தீவலம். 7 அடிகள் இந்த கணவனும் மனைவியுமாக கையை பிடித்துக் கொண்டு தீயை சுத்தி வந்து, இந்த அக்னி சாட்சியாக நான் உன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஒவ்வொன்றுத்துக்கும் மந்திரம் இருக்கு. இந்த தீவலம் வருகிறோமே ரொம்ப அழகான மந்திரங்கள். ஏகம் இஷே விஷ்ணுஸ்துவான்வேது, துவே ஊர்ஜே விஷ்ணுஸ்துவான்வேது, த்ரீணி விரதாய விஷ்ணுஸ்துவான்வேது, சத்வாரி மாயோபவாய விஷ்ணுஸ்துவான்வேது, பஞ்ச பசுபியः விஷ்ணுஸ்துவான்வேது, ஷட் ऋतुभ्यः விஷ்ணுஸ்துவான்வேது, சப்த சப்தபியः ஹோத்ருபியः விஷ்ணுஸ்துவான்வேது, சகா சப்தபதா பபவ, சகாயௌ சப்தபதா பபூவ என்று யஜுர்வேதம் சொல்லுகிறது. முதல் அடி இந்த பெண் எடுத்து வைக்கிறாளோ இல்லையோ, நீ பெண்ணே முதல் அடி எடுத்து வைக்கும் போது விஷ்ணு உன்னை பின்தொடரட்டும். விஷ்ணு துவா அன்வேது, அன்வேதுனா உன்னை பின்தொடரட்டும். அவர் கூட வந்து என்ன பண்ண போகிறார்னால், ஈஷே உனக்கு நல்ல அன்னத்தை கொடுக்க வேண்டும், நல்ல சமிருத்தமான உணவு செல்வம் அந்த வீட்டில் இருக்க வேண்டுமோ இல்லையோ. அப்ப விஷ்ணு முதலடி நீ எடுத்து வைக்கும் போது உன்னோடு கூட வந்து உனக்கு வேண்டிய அன்னத்தை எல்லாம் கொடுக்கட்டும். முதலடி. துவே ஊர்ஜே விஷ்ணுஸ்துவான்வேது, நீ 2வது அடி எடுத்து வைக்கும் போது விஷ்ணு உன்னோடு கூட வந்து உனக்கு உடல் வலிமை மன வலிமை இது அனைத்தையும் கொடுக்கட்டும். ஊர்ஜா என்று சொன்னால் வலிமை உடையவள் அர்த்தம். அப்ப வலிமையை கொடுப்பதற்காக 2வது அடியில் விஷ்ணு உன்னை பின்தொடரட்டும். த்ரீணி விரதாய, ஒரு பெண் திருமணமான பிறகு பல விரதங்களை அனுஷ்டிக்கணுமோ இல்லையோ. அந்தந்த குடும்பம் புகுந்த வீட்டில் என்ன வழக்கங்கள்னு பார்த்து அந்த விரதங்களை எல்லாம் விடாமல் கடைபிடித்து மற்ற ஆண்களையும் கடைபிடிக்க வைக்க வேண்டும். அது ஏகாதசி விரதமோ சிரவண விரதமோ என்னவோ அநேகமான வீடுகளில் பெண்கள் தானே செய்கிறார்கள். அப்புறம் அவ ஒரு 10 வருஷம் பண்ணான்னா இந்த ஆணுக்கு மெதுவா மனசு மாறும். சரி நான் கூட வேணா சனிக்கிழமை விரதம் இருக்கலாம்னு பார்க்கிறேன், இல்லை நான் வேணா ஏகாதசி விரதம் இருக்கேன்னு மெதுவா ஆணுக்கு மனசு மாறும். அப்ப விரதங்களை வீட்டில் நடத்துவது அந்த பெண் தான் செய்கிறாள். இதே போல சீதையை பத்தி வால்மீகி தெரிவிக்கிறாள். சீதை வீட்டில் என்னென்ன வேலை பண்ணுவாள்னால், தேவகாரியம் ஸ்ம சாகிருத்வா கிருஷ்டச்சேதான்னு தெரிவிக்கிறார். எந்த தெய்வ காரியம் பகவானுக்கு தினப்படி ஆராதனம் நைவேத்தியம் நடக்கிறதான்னு சீதை தான் பார்ப்பாளாம். என்னென்ன வழக்கங்கள் வீட்டு வழக்கங்கள் நடக்கணுமோ அதையெல்லாம் சீதை தான் பார்ப்பாளாம். ராமனுக்கு வேண்டியபடி அங்கு இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள் சரியான பணிவிடை செய்கிறார்களான்னு சீதை தான் பார்ப்பாளாம். இது 3ம் அவள் தான் பார்ப்பதுன்னு தெரிவிக்கிறார். அத போல விரதங்கள் என்னென்ன அனுஷ்டானம், ஒரு வீட்டினுடைய ஆச்சாரம் என்பது ஆணை பொறுத்தது அல்ல. அந்த பெண்ணு வீட்டில் என்ன ஆச்சாரத்தை கடைபிடிக்கிறாளோ அதுதான் அதுக்கப்புறம் தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு போக போகிறது. அப்ப 3வது அடி நீ எடுத்து வைக்கும் போது விஷ்ணு உன்னை பின்தொடர்ந்து விரதங்களை செய்வதற்கு வலிமை கொடுக்கட்டும். த்ரீணி விரதாய விஷ்ணுஸ்துவான்வேது, சத்வாரி மாயோபவாய, நல்ல ஆனந்தங்கள் சின்ன சின்ன இன்பங்கள் என்ன வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டுமோ அந்த இன்பங்களை எல்லாம் விஷ்ணு உனக்கு கொடுக்கட்டும். 4வது அடியிலே கூட திரும்ப வரட்டும் என்று 4 சொன்னார். பஞ்ச பசுபியா, ஆனிரை செல்வம், மாடுகள் நிறைய உனக்கு சேரணம், செல்வம் இருக்க வேண்டும். முதல்ல அன்னம், 2வது வலிமை, 3வது விரதங்களினுடைய அனுஷ்டானம், 4வது ஆனந்தம் மகிழ்ச்சி. கணவனும் மனைவியும் சேர்ந்து ஆனந்தமா இருக்க வேண்டாமா, அது 4வது அடி சொன்னார். 5வது அடியிலே பசு செல்வம் நிறைய வர வேண்டும். 6வது ஷட் ரிதுபியா,
மொத்தம் ஒரு வருஷத்தை 6 ரித்துக்கள்னு பிரிக்கணும் இல்லையோ? கிரீஷ்ம ரித்து, சரத் ரித்து, ஹேமந்த ரித்து, சிசிர ரித்து, வருஷ ரித்துலாம் பிரிக்கிறோம். இந்த 6 ரித்துக்களிலும் விஷ்ணு உன்னோடு கூட வந்து அந்தந்த ரித்துவுக்கு தேவையான அனுபவங்களை கொடுக்கட்டும். ஏன்னா ஒரு ரித்துவுல தான் மாம்பழம் கிடைக்கும், அதை அப்பதான் அனுபவிக்க முடியும். ஒரு ரித்துவுல தான் வேற ஒரு புஷ்பம் பழுக்கும், மலரும். அதை போல் அந்தந்த ரித்துவில் என்னென்ன ஆனந்தம், என்ன செல்வங்கள் உனக்கு கிடைக்க வேண்டுமோ 6 ரித்துக்களிலும் பகவான் உன்னோடு கூட இருக்கட்டும். சப்த ஹோத்ருப்யா, கடைசியாக நீ என்னென்ன ஹோமங்கள், தேவ காரியங்கள், தெய்வங்களை குறித்தும் சரி, பிதற்களை குறித்தும் சரி, தர்ப்பணமோ சிராத்தமோ என்னென்ன பண்ணணுமோ அது அனைத்தையும் செய்வதற்கு பகவான் உன்னோடு நிற்கட்டும் என்று 7 அடிகள் எடுத்து வச்சுட்டு கடைசியில சொல்றார், பெண்ணே இந்த 7வது அடியை நாம் எடுத்து வைத்தவுடனே சகாயௌ, நானும் நீயும் நண்பர்களாக ஆகிவிட்டோம். இனி உனக்கு இன்பம்தான் எனக்கு இன்பம், எனக்கு துன்பம்தான் உனக்கு துன்பம், அப்படி நண்பர்களாக நாம் சேர்ந்து வாழ வேண்டும் என்று இந்த மந்திரம் அவர்கள் 2 பேரும் சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பிரதிஜை, ஒரு சூளுரைக்கிறார்கள். அதுக்கு அக்னி பகவான் முதலானவர்கள் சாட்சியாக இருந்தார்கள். அது தீவலம் செய்வதை பற்றி பாடினாள். அதுக்கடுத்து முக்கியமான ஒரு பாசுரம், இம்மைக்கும் 7 பிறவிக்கும் பற்றாவான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி என்று பகவான் கண்ணனை பத்தி பாடி, அவன் தன்னுடைய செம்மையுடைய திருக்கையால் தாழ் பற்றி அம்மி மிதிக்க கனாக்கண்டேன் தோழி நான். சப்தபதி முடிஞ்ச உடனே அம்மி மிதிக்கணும் இல்லையோ? இது எதுக்கு அம்மி மிதிக்கும் சடங்கு எதற்குனால் அதுக்கான மந்திரம் அந்த அர்த்தத்தை காட்டுறது. பெண்ணை ஒரு அம்மி மேல ஏற்றி நிறுத்தி வைத்து விட்டு, பெண்ணே இந்த அம்மிக்கல் எப்படி ஸ்திரமாக எதற்கும் அசையாமல் இருக்கிறதோ, திண்மையோடு இருக்கிறதோ, அதை போல் நீயும் இனிமேல் திண்மையோடு இருக்க வேண்டும். ஆதிஷ்டேமம் அஸ்மானம் அஸ்மேவத்வம் ஸ்திராபவ என்று மந்திரம் சொல்லுகிறது. பெண்ணே இந்த கல்லப்பாறு, இதுக்கு வெயில் வந்தாலும் குளிர் வந்தாலும் என்ன வந்தாலும் அது அசைய போவதே கிடையாது, எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளும் அளவுக்கு வலிமை இருக்கிறதோ இல்லையோ? அதை போல இதுவரைக்கும் நீ பிறந்த வீட்டில் இருந்து விட்டாய், ஆனந்தமா சுகத்தோடு இருந்திருக்கலாம். புகுந்த வீட்டில் எத்தனையோ கஷ்டங்களும் வரும், எத்தனையோ நன்மைகளும் வரும். அதையெல்லாம் ஏற்கக்கூடிய திண்மை உனக்கு ஏற்பட வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள். இதே மந்திரம் தான் ஒரு ஆணுக்கு உபநயத்தின் போது சொல்லப்படுகிறது. அவனு அப்பதானே குருகுலத்துக்கு போக போகிறான். இதுவரைக்கும் வீட்டில் இருந்தவனுக்கு குருகுலத்துக்கு போகும்போது என்ன நெய் கிடைக்குமா, தினமும் வேண்டிய சாப்பாடு, 4 வேளை சாப்பாடு, 2 வேளை பானம், அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. அப்ப பிள்ளை நீ போகும்போது இந்த கல்லை போல உறுதியா இருக்க வேண்டும்னு பிள்ளைக்கு சொல்வது உபநயனத்தின் போது. அதே மந்திரம், பால் மட்டும்தான் மாறும். ஆதிஷ்டேமம் அஸ்மானம் அஸ்மேவத்வம் ஸ்திரோபவ, இது ஆண் பால். ஸ்திராபவ, இது பெண் பால். உபநயனத்தில் ஆணுக்கு சொல்ற அதே மந்திரம் தான் கல்யாணத்தில் பெண்ணுக்கு சொல்லப்படுகிறது. இனிமே இன்ப துன்பங்களை நீ ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும், இந்த கல்ல போல இருக்கணும்னு. அதுக்கு பகவான் ஆண்டாள் திருவடியை பிடிச்சு எடுக்கிறாராம். கண்ணன் எப்படிப்பட்டவர், இம்மைக்கும் 7 பிறவிக்கும் பற்றாவான். இந்த பிறவிக்கு மட்டுமல்ல, நாம் இதுக்கு மேல எத்தனை பிறவிகளை எடுத்தாலும் கண்ணன் தான் நமக்கு பற்று. உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆழ்வோம்னு பாடுகிறாளோ இல்லையோ? இந்த பிறவியில கிருஷ்ண பக்தனா இருக்கேன், அடுத்த பிறவியில இந்திரனுக்கு பக்தன், அதுக்கு அடுத்த பிறவியில சந்திரனுக்கு பக்தன் போக முடியாது. எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் கண்ணனுக்கே நான் பக்தனாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா கண்ணனுக்கு பக்தனாக இருக்க முடியும்னால் எத்தனை பிறவி எடுத்தாலும் பரவாயில்லன்னு ஆண்டாள் சொல்றாளாம். ஆண்டாளுக்கு இன்னொரு பிறவி இருக்க போறதா? நாமே சரணாகதி செய்தால் அடுத்த பிறவி கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டாள் 7 பிறவிக்கும் பற்றாவான்னு ஏன் பாடுகிறாள்னா, 7 பிறவி பிறந்தா கிருஷ்ணானுபவம் வேணும்னு சொல்லல. இதே போல கண்ணனை அனுபவிக்கும் பாக்கியம் கிடைக்கும் என்றால் எத்தனை பிறவி உலகத்தில் பிறந்தாலும் பரவாயில்லை, அது ஆனந்தம் தான் ஆண்டாளுக்கு எண்ணமா. அப்படி பற்றாவான் நம்மை உடையவன் நாராயணன். இந்த ஆத்மா நான் எனக்கே சொந்தம் எனக்கே சொந்தம்னு தவறாக நினைக்கிறான். ஜீவாத்மாக்கள் அனைவரும் பகவானுக்கு தான் சொத்து, அவர்தான் நம்மை வேண்டியபடி பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த கண்ணன் நன்மையுடைய நாரணன் நம்பி அம்மி மிதிக்க, செம்மையுடைய திருக்கையால் தாழ் பற்றி அம்மி மிதிக்க கனாக்கண்டேன் தோழி நான். ஆண்டாளுடைய திருவடியை பிடிச்சு அம்மி மேல எடுத்து வச்சாராம். ஆண்டாளுக்கு ஒரே பதட்டம்,
ஐயோ எதான் நடந்துட போறதோன்னு பயந்துட்டே பாசுரம் பாடுறாளாம் ஆண்டாள். ஏன் என்ன பயம், அம்மி மிதிச்சா என்ன ஆயிடும்னால், இல்ல இதை போல முன் அவதார ராமாவதாரத்துல கால் ஒரு கல்லுல பட்டுது, ஒரு பெண் அகல்யின்னு வந்துட்டா, இப்ப எங்க கை இந்த அம்மியில பட்ட உடனே இன்னொரு பெண் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா என்ன பண்றதுன்னு ஆண்டாளுக்கு பயம். அதனால கண்ணன் கை அம்மியில படக்கூடாது, என் காலில் மட்டும்தான் படணும்னு எண்ணம். அதுக்காக அம்மி மிதிக்க கனாக்கண்டேன் தோழினான்னு பாடினாள். அதற்கடுத்தது பொறிமுகம் தட்ட, பகவானுடைய கையை வச்சு அதுக்கு மேல பெண்ணினுடைய கையை வைத்து அதுல பொறியை வைத்து பொறிமுகம் தட்ட கனாக்கண்டேன் தோழினான். கடைசி 10வது பாசுரத்துல பாடினா, பெரிய யானை பேர்ல ஏற்றி 2 பேரையும் பவனி வர சொல்லி வீட்டுக்கு அழைத்து குங்குமம் அப்பி குளிர் சாந்தம் மட்டித்து மஞ்சனமாட்ட கனாக்கண்டேன் தோழினான். பெண்ணையும் மணமகன் 2 பேரையும் அமர்த்தி வைத்து நல்ல உயர்ந்த மந்திரிக்கப்பட்ட தீர்த்தம், அந்த தீர்த்தத்தை சேர்த்து 2 பேருக்குமாக சேர்த்து நீராட்டி வைத்தார்களாம். இப்படி 10 பாசுரங்களால முதல்ல ஜானவாசம் தொடங்கினதிலிருந்து மஞ்சனம் ஆட்டினது வரை என்னென்ன நடந்ததோ, நடக்கல நடக்க வேண்டும்னு ஆண்டாளுக்கு ஆசையோ, அது அனைத்தையும் 10 பாசுரங்களாலே பாடினாள். அதே போலத்தான் நடந்திருக்கணும். பகவான் என்ன கனவுல மட்டும் காட்டுட்டு நினைவா கொடுக்காம போயிருக்க போறாரா? ஒரு முன்னோட்டம் தானே. பிற்பாடு நடக்க போவதை ஆண்டாளுக்கு அப்படியே மனத்திரையில் கனவாக காட்டி கொடுத்தார். அது பிற்பாடு ஆண்டாளுக்கு நடந்திருக்க வேண்டும். அந்த 10 பாசுரங்களை பாடி கடைசியில சொல்லுகிறாள், இப்படி ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் வில்லிபுத்தூர்கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயும் நன் மக்களை பெற்று மகிழ்வரே. ஆயனுக்காக, நான் வேற யாருக்கும் பாடல. ஆயன்னா இடையன்னு அர்த்தம். கண்ணனுக்காகவே இந்த நான் கண்ட கனா நிஜமாக நடப்பது பிற்பாடு நடக்கட்டும். இது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. இப்ப எதுவுமே வேண்டாம், எல்லாரும் நாம கண்ணை மூடிண்டு ஆண்டாள் நினைச்சது போல நமக்கும் பகவானுக்கும் கல்யாணம் நடக்கிறதுன்னு நினைச்சு பார்ப்போமே. படியன் சொன்ன 1 மணி நேரத்தை விட உங்களுக்கு நன்னாவே யோசிச்சு பார்க்க தெரியும். நமக்கு ஏதோ 4 விஷயம் சொன்னா நமக்கு 40 விஷயம் கல்யாணத்துல ஆசை இருக்குமோ இல்லையோ, அதெல்லாம் நடக்கிறதுன்னு நினைத்தால் அதுதான் ஆனந்தம். இந்த ஜீவாத்மா இங்க இருக்காரே, நமக்கெல்லாம் கல்யாணம் ஆகிவிட்டதுன்னு வைத்துக் கொள்ள வேண்டும். என்றைக்கு ஒரு ஆத்மா பஞ்சசம்ஸ்காரம் சமாசிரயணம்னு செய்து கொள்ளுகிறானோ அன்றைக்கு பரமாத்மாவுக்கும் இந்த ஜீவாத்மாவுக்கும் திருமணம் நடந்து விட்டதுன்னு அர்த்தம். அப்படியா திருமாங்கல்யம் வேணுமே. என்ன திருமாங்கல்யம்னா திருமந்திரம், 8 எழுத்து மந்திரம் இருக்கு பாருங்க, அந்த மந்திரம் தான் திருமாங்கல்யம். திருமாங்கல்ய கயிறு என்ன காட்டுறது? இந்த பெண் இந்த ஆணுக்கு உரியவள், அவனுக்கே உரியவள்னு காட்டுறதோ இல்லையோ. திருமந்திரமும் அதே அர்த்தம் தான் சொல்றது. ஜீவாத்மா பரமாத்மாவுக்கே தொண்டன், வேறு யாருக்கும் தொண்டன் கிடையாது, அவருக்காகவே நான் வாழப்போகிறேன்னு திருமந்திரம் காட்டுகிறது. அப்ப திருமந்திரம்ங்கிற தாலிக்கயிறை கட்டிக்கொண்டு ஆச்சாரியனிடத்திலிருந்து உபதேசம் பெற்று பஞ்சசம்ஸ்காரம் நடந்து விட்டதென்றால் கல்யாணம் ஆயிடுத்துன்னு அர்த்தம். கல்யாணம் ஆனா அந்த காலத்துலலாம் உடனே கொண்டு போய் புகுந்த வீட்டிலே விட மாட்டார்கள். 6 வயசு 8 வயசு கல்யாணம் ஆயிடும். 14 15 வயசுக்கு தானே புக்கு வீட்டுக்கு அனுப்புவார்கள். அதை போல நமக்கும் 60 70 80 100 ஏதோ ஒரு நாள் இந்த உடல் பிரிய போகிறது. நாம வைகுந்தத்தை போய் அடைய போகிறோம். அதுதான் புகுந்த வீட்டுக்கு செல்வது. அப்ப கல்யாணம் இப்ப நடந்து விட்டது. பஞ்சசம்ஸ்காரம் ஆனாலே கல்யாணம் ஆயிடுத்து. ஆனா புகுந்த வீட்டுக்கு ஒரு 50 வருஷம் 100 வருஷம் கழிச்சு தான் போக போறேன். அந்த இடைப்பட்ட காலத்துல என்ன பண்ணலாம்? அப்போ ஒரு பெண்ணு என்ன செய்வாள்னு யோசிக்கணும். ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகிவிட்டது, இன்னும் பிள்ளை வீட்டுக்கு போறதுக்கு ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இருக்குன்னா அந்த பெண்ணினுடைய மனநிலை என்னவா இருக்கும்? பாரிப்பாளோ இல்லையோ, எவ்வளவு கனவு, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், கணவனோட இப்படி எல்லாம் ஆனந்தமா இருக்க போறேன்னு ஒரு ஆசை இருக்குமோ இல்லையோ. அதே ஆசை இந்த ஜீவாத்மா பட வேண்டும். நான் வைகுந்தத்துக்கு போய் என்னென்ன செய்ய போகிறேன், நான் போன உடனே பகவான் என்னை எப்படி வரவேற்பார், மற்ற எல்லா நித்தியசூரிகளையும் ஒதுக்கிவிட்டு என்னை அணைத்து மடியிலே அமர்த்தி வைத்துக் கொள்வார், என்னை மட்டும்தான் பார்ப்பார், மற்ற எந்த ஜீவாத்மாவையும் பார்க்கவே மாட்டார். புதுசா வந்தவன் இல்லையோ, பகவானுக்கு ஒவ்வொரு புது ஜீவாத்மாவும் புது பிள்ளையை போல, புது மனைவியை போல. நேற்று வரைக்கும் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி எல்லாம் முக்கியம்தான். நாம ஒரு ஜீவாத்மா வைகுந்தத்துக்கு போனோம்னால் அவர்களை எல்லாம் ஓரம் கட்டிட்டு நம்மைத்தான் எடுத்து மடியிலே அமர்த்தி வைத்துக் கொள்வாராம். அதை போல என்னென்ன அனுபவங்களை பகவான் கொடுப்பார், நான் என்னென்ன கைங்கரியம் செய்ய போகிறேன் என்பதை இந்த ஆத்மா பாரிக்க வேண்டும். ஆனந்தமா யோசித்து யோசித்து இதெல்லாம் நடக்குமா? ஒரு பெண்ணு கூட ஆசைப்பட்டதெல்லாம் புகுந்த வீட்டில் நடக்கலாம், நடக்காம போகலாம். இந்த ஜீவாத்மா என்னென்ன ஆசைப்படுகிறாரோ அனைத்தும் வைகுந்தத்திலே நடக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆசைப்பட்டபடியெல்லாம் இவன் கைங்கரியம் செய்யலாம். ஒரே சமயத்தில் எத்தனை உடல்களை வேணுமோ எடுத்துக்கலாம். இந்த பெருமாளை கைங்கரியம் பண்ணோம்னா ஒருத்தர் நாதஸ்வரம் வாசிச்சா அவர் ஆலவட்டம் வீச முடியாது, ஒருத்தர் விசிறி வீசினா இன்னொருத்தர் மந்திரம் சொல்ல முடியாது, அவர் மந்திரம் சொன்னார்னா பெருமாளை தோல்ல ஏழை பண்ண முடியாது. ஆனா வைகுந்தத்துக்கு போனா ஒருத்தரே எத்தனை உடல்களை வேணுமோ எடுத்துக்கலாம்.
நானே புஷ்பம் சூட்டலாம், நானே வாத்தியம் வாசிக்கலாம், நானே மந்திரம் சொல்லலாம், நானே ஏழை பண்ணலாம், நானே சந்திரம் மறைத்து சமர்ப்பிக்கலாம், என்ன வேணுமோ பண்ணலாமோ இல்லையோ. ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும்னு நம்மாழ்வாருடைய பாசுரம். இடைவிடாமல் தொடர்ந்து எல்லாவித கைங்கரியத்தையும் பகவானுக்கு பண்ணணும். இதுதான் இந்த ஜீவாத்மா ஆசைப்பட வேண்டியது, அது நாம பண்ண வேண்டியது. அவர் நமக்கு என்ன பண்ணுவார்னால் அதைத்தான் ஆண்டாள் இந்த 10 பாசுரங்களாலே சொன்னார். நமக்கு எல்லா அலங்காரங்களையும் செய்து தனக்கு நிகராக நம்மை உயர்த்தி தன்னோடு ஒரு சிம்மாசனத்திலே அமர்த்தி வைத்துக் கொண்டு இந்த ஜீவாத்மா என்னுடையவன், என் மனைவின்னு பகவான் அங்கீகாரத்தை கொடுக்கிறார். அதுதான் முக்தி, அதுதான் பகவத் பிராப்தி என்று சொல்லப்படுகிறது. அதை 10 பாசுரங்களாலே ஆண்டாளும் பாடினாள். அதே போல நாராயணி தாயாருக்கும் நாராயண பெருமாளுக்கும் இன்று இனிதே திருக்கல்யாண உற்சவம். ஆண்டாள் பாடியது போல அர்ச்சக சுவாமிகளாலே அழகாக நடத்தி வைக்கப்பட்டது. நாமும் அதையும் சேவித்துக் கொண்டோம். ஆண்டாளுடைய கனவு, அதுவும் ஆண்டாளுடைய திருவாடி பூரம் நாளைய தினம் வருகிறபடியால் இதையெல்லாம் நமக்காக பிறந்து பாடினாள் என்கிற நன்றி வேணும். சுவாமி, என்னால் 143 பாசுரம் எல்லாம் மனப்பாடம் பண்ண முடியல, வயசாயிடுத்து. 30 பாட்டு திருப்பாவையை கூட மனப்பாடம் பண்ண முடியல. அதனுடைய பொருள்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்ணுவதுன்னு கேட்டால் அதுக்கு பராசர பட்டர்னு ஒரு ஆச்சாரியன் இருந்தார். அவர் சொல்லுகிறார் 30 பாட்டையுமே கத்துக்கணும். முடியலையா போனா போறது 29வது பாசுரம் சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்துன்னு பாசுரம். அது ரொம்ப முக்கியமான பாசுரம், அதையாவது கத்துக்கணும். அதுவும் முடியலையா வேற ஒண்ணுமே வேண்டாம், எனக்காக ஆண்டாள் உலகத்தில் பிறந்தாள்னு ஒரு நன்றி உணர்வு இருந்தா போரும், வைகுந்தம் கிடைக்கும்னு சொல்றார். ஏன்னா கண்ணன் நம்மை நாம பார்த்து வைகுந்தம் கொடுக்க போவது கிடையாது. நாமெல்லாம் ஒரு தோல் போத்திக்கணுமா. ஒரு பசுமாடு பால் கொடுக்கணும்னா சில சமயங்கள்ல கண்ணுக்குட்டியை பார்த்தாதான் பசுமாடு பால் கொடுக்கும். கண்ணுக்குட்டி ஏதோ சந்தர்ப்பத்தால தவறி விட்டதுன்னு வச்சுக்கோ, உடனே அந்த இடையன் என்ன பண்ணுவார், வெக்கோலை எடுத்து ஒரு கண்ணுக்குட்டி ஆட்டம் மேல தோலை போத்தி பொய்யான கண்ணுக்குட்டியை வச்சு அது நெஜம் கண்ணுக்குட்டியை நினைச்சுட்டு பாலை கொடுத்துருமோ இல்லையா மாடு. அதை போல ஆண்டாள் தான் நெஜோ கண்ணுக்குட்டி, உள்ள பக்தி இருக்கிற கண்ணுக்குட்டி. நாம் என்ன பண்ணணும், அவருடைய தோல், திருப்பாவைங்கிற தோல் இருக்கே அதை எடுத்து நாம போத்திக்கணும். நமக்குள்ள இருக்கிறது வெறும் வைக்கோல், ஒரு அன்பு பக்தி ஒரு ஞானம் வைராக்கியம் ஒண்ணும் கிடையாது. உள்ள இருக்கிறது வைக்கோல். ஆனா மேல திருப்பாவைங்கிற தோலை போத்திண்டு அதை பாடிண்டு போனோம்னா ஆண்டாளே திரும்ப வந்திருக்கிறாளோன்னு பகவான் மயங்கி விடுவாராம். அந்த மயங்கின காலத்துக்குள்ள நாம வைகுந்தத்துக்குள்ள போயிடணும். சுவாமி, ஏமாத்தி வைகுந்தத்துக்கு போகணுமானா வேற வழியே கிடையாது, ஏமாத்தித்தான் வைகுந்தத்துக்கு போயாகணும். நாம் அவ்வளவு நல்லவனா இருக்கிற வாழுகிற அன்னைக்கு நேர்மையா வைகுந்தத்துக்கு போய்க்கலாம். இப்போதைக்கு யாரோ ஒரு பெரியவருடைய நிழலாக நின்று கொண்டு அவர் சொன்ன வழியிலே நடந்து வைகுந்தத்துக்குள்ளதான் போகணும். இப்ப வாசல்ல ஒருத்தர் நிற்கிறார், இங்க ஒரே கூட்டமா இருக்கு, அவர் உள்ள வரணும்னு பார்க்கிறார், வர முடியல, கூட்ட நெரிசல் இருக்குன்னு வச்சுக்கோ. திடீர்னு யாரோ ஒருத்தர் பெரிய மனுஷர் வரார். அவர் வரும்போது எல்லா கதவெல்லாம் திறந்து விட்டு வழி விடுவாளோ இல்லையோ, அப்ப அவர் கையை பிடிச்சு நாம உள்ள போயிட்டோம்னா யாருமே கேள்வியே கேட்க மாட்டான். அதை போல ஒரு ஆச்சாரியன், ஒரு ஆழ்வார் அவர்கள் நிழலில் நின்று அவர்கள் சொன்ன பாசுரங்களை நாம ஓதினோம் என்றால் அந்த ஆழ்வாரே வந்திருக்கிறார்னு ஆனந்தத்தோடு பகவான் ஏற்றுக்கொள்ளுகிறான். அந்த நன்றி உணர்வு, அந்த கிருத்தஜ்ஞத்தை ஆண்டாளிடத்திலே இருக்க வேண்டும். அதுவே நம்மை படிப்படியாக உயர்த்தி பக்தியிலேயும் வளர வைத்து வைகுந்தத்தையே பெற்றுக் கொடுக்கும். இதுதான் ஆண்டாளுடைய திருக்கல்யாணம் நடந்த விதம். இது அனைத்தையும் சொல்லி பகவான் தன்னுடைய திருவடிகளிலே சேர்த்து கொண்டார். நமக்காக வந்து பிறந்தவள் மறுபடியும் வைகுந்தத்திலே சென்று இன்றைக்கும் நமக்கு அனுகிரகம் செய்து கொண்டு இருக்கிறாள். அந்த ஆண்டாளுக்கும் ரங்கமன்னாருக்கும் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு இங்கு எழுந்தருளியிருக்கும் நாராயண பெருமாள், நாராயண தாயார் அவர்கள் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு எங்கும் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாள், பத்மாவதி தாயார், ஸ்ரீரங்கநாச்சியார், ஸ்ரீரங்கநாதன், ருக்மிணி தாயார், பார்சாதி பெருமாள், பெருந்தேவி தாயார், பேரொருளாளன் அவரவர்கள் திவ்ய தம்பதிகள், ஒருத்தனுக்கு ஒருத்தி ஏற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு அமைகிறேன், க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். நீங்களும் தொடர்ந்து இருந்து பிரசாதத்தையும் பெற்றுக்கொண்டு மேல நாட்டிய நிகழ்ச்சிகள், அடியேனால வாய் மட்டும்தான் பேச முடியும், நேரடியாக கண்ணுல ஒன்றும் காட்ட முடியாது. நாட்டிய நிகழ்ச்சியையும் பார்த்து அதையும் அனுபவித்து செல்ல வேண்டும்னு பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். தொடர்ந்து எங்கெல்லாம் கோவில் இதை போல உற்சவங்கள் நடக்கின்றனவோ இதெல்லாம் ஒரு நாள் தானே வைக்க போறா, அதுவும் வசதியா உங்களுக்காக தானே ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கா. திருவாடி போறோம்னா நாளைக்கு சாயங்காலம் வச்சா இங்க எத்தனை பேர்ல இருப்போம்னு அடியனுக்கு தெரியாது. அதனால நமக்காக எத்தனை சௌகரியத்தை பகவானும் அர்ச்சக சுவாமிகளும் செய்து கொடுக்கிறார்கள். அதை பயன்படுத்திக் கொள்வது நம்முடைய கடமைதான். அந்த அர்ச்சக சுவாமிகள், இந்த மண்டபத்தை கொடுத்தவர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஸ்ரீமத்தே விட்டு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம்.
श्रीमन्महाभूतपुरे श्रीमत्केशव यज्वनः कान्तिमत्यां प्रसूताय यतिराजाय मङ्गलं श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीर्नित्यमङ्गलम्.